வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து அவமானமா அல்லது அடுத்த வருமானமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். பணப்பட்டுவாடா என்பது தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரைக்கு புதிதல்ல. மதுரை மருங்காபுரி தேர்தல் நடந்த போதே பணப்பட்டுவாடா சிஸ்டமேட்டிக்காக கொடுக்கப்பட்ட முதல் தேர்தல் என்று சில அரசியல் பிரமுகர்கள், மூத்த அரசியல்வாதிகள் சொல்வார்கள். அதன் பிறகு திருமங்கலம் ஃபார்முலா என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. தற்போது தேர்தல் ஆணையம் இந்த ஆர்கே இடைத்தேர்தல் ரத்து செய்த போது சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை சிஸ்டமேட்டிக்காக பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிற தாண்டி யார் யார், எந்தெந்த கட்சி, வார்டு வாரியா, பேர் வாரியா, ஊர் வாரியா, கட்சி வாரியாக பிரித்து இவர்களாம் கொடுக்கப்பட்டதா, கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறதா, யார் எத்தனை சதவீதம் கொடுத்தா எவ்வளோ அமௌண்ட்டு, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புன்னு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய நிறுவனத்தை, பெரிய நிர்வாகத்தை, ஒரு பெரிய தொழிற்சாலையை நிர்வகிப்பது போல இந்த பணப்பட்டுவாடா விஷயங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா நிறைய புகார்கள். அதனுடைய மூன்றாவது சம்பவமாக கடந்த 2016 மே மாதம் நடந்த பொதுத் தேர்தலை ஒட்டி அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் 2 தேர்தல் தொகுதிகள் தேர்தல் ரத்து செய்யப்பட்டன, தள்ளி வைக்கப்பட்டன, பிறகு ரத்து செய்யப்பட்டன. மூன்றாவது சம்பவமாக திரும்பவும் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்போது நடத்தப்படும் என்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கே தெரியாது என்கிற ரீதியான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த அழுத்தங்கள்லாம் மட்டுப்பட்டு அந்த தூசிகள்லாம் அடங்கி அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் மக்களுடைய மனதிலிருந்து அவர்கள் வாங்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட அல்லது அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லாமல் போய் ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு சமதளம் ஏற்பட்டு வேறு விஷயங்கள்லாம் அவனுக்கு கவனிக்க வேண்டிய வேறு விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு நியாயமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நியாயமான சமதளமான வெளிப்படையான நேர்மையான தேர்தல் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும்போது நாங்கள் தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தேர்தல் நடத்த மாட்டாங்க போல தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. பட் அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் தேர்தல் ஆணையத்தை மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாக்கிறது. கிட்டத்தட்ட 30 பக்கத்துக்கு 29 பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. 27 பாயிண்ட்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அத்தனையிலுமே என்னென்னலாம் முயற்சி பண்ணோம்னு இதுவரைக்கும் எந்த இடைத்தேர்தலிலும் எந்த ஒரு தொகுதிக்குமே நியமிக்கப்படாத அளவுக்கு பார்வையாளர்கள், கிட்டத்தட்ட அரசு வாகனமே உள்ள என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தடை முயற்சிகள், நிலையான சோதனை மையங்கள், பறக்கும் படைகள், அப்சர்வர்கள், வருமான வரித்துறையினர், நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். சுற்றி நாங்கள் எல்லா காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 22 பேருக்கு மேலே அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க, 25 பேருக்கு மேலே மாற்றப்பட்டாங்க. பிளஸ் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. இந்த மாற்றிட்டே சொல்லிட்டே போனால் அந்த இன்ஸ்பெக்டர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தவிர கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்கிற அளவுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்து தான் பார்த்தது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த குற்றவாளியும் பிடிச்சிடலாம், ஆனால் ஒரு சூசைட் பாம்பரை பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்க ஏற்கனவே தற்கொலைக்கு தயாராகிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்லி மிரட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளவு கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பார்த்துட்டு இருந்தாலும் அந்த கண்ணில் சுண்ணாம்பு தூவிட்டு பணத்தை விநியோகிக்கக்கூடிய திறமை நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. அதை இரவோடு இரவாக மொட்டை மாடியில் படுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல என்று கமுக்கமாக யாருக்கும் தெரியாமல் வாங்கக்கூடிய திறமையும் கூட நம்முடைய வாக்காளர்கள் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். இந்த தேர்தல் தற்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எப்போது நடக்கும் அப்படிங்கிறது தெரியாதுங்கிறது வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 எஃப்ஐஆர்கள், 74 பேர் கைது, இதெல்லாமே நடந்திருக்குது. இது பெரிய ஆச்சரியமான விஷயம் என்றால், தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரே ஒரு கட்சியை தவிர கிட்டத்தட்ட அத்தனை கட்சிகளுமே எதுக்குங்க இந்த தேர்தல் ரத்து பண்ணீங்க, தேர்தல் ரத்து பண்ணாமல் எல்லாம் உருப்பிட்ட போதா, நீங்கள் தேர்தல் ரத்து பண்ணி பாஜக தன்னுடைய தனிப்பட்ட அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கிறது, அவங்க எப்படியா கால் ஒன்ற பார்க்குறாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலுமே, திமுக, அதிமுகவோட 2 அறிவுகள், காங்கிரஸ், எல்லா கட்சியிலுமே சொல்லியிருக்காங்க, கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலே அப்படிதான் ஒரு நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் சில நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமா பார்க்காம ஏன் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட கட்சி தன்னுடைய அபிலாஷை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முயற்சி பண்ணுது அப்படின்னு பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் ஏன் பாஜக அப்படிங்கிற கட்சியோட தொடர்புபடுத்தி பார்க்கிறது, பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தல் இனிமேல் முறையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, கட்சிகள் மீதான நடவடிக்கை, வேட்பாளர்கள் மீதான நடவடிக்கை உட்பட கடுமையான ஆயுதங்களை கைக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த தேர்தல் முறைகேடுகள் என்று பல்வேறு சட்டப்பொருளை குறிப்பிட்டு காட்டி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. உண்மையிலேயே இப்போ நடந்ததை விட அதிகமான விஷயங்கள், அதிகமான பிரேக்கிங் நியூஸ்கள் அடுத்தடுத்த நாட்கள் காத்திருக்கின்றதா, இதைப்பட்டு தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியில் இருந்தபோது நம்முடைய அதிமுக புரட்சித்தலைவர் அம்மா அணியை சேர்ந்தவராக சொல்லப்பட்டிருந்த திரு பன்னீர்செல்வம் அணியை சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு பழனிசாமி நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திருமதி வான சீனிவாசன் நம்முடைய இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி மற்றும் திரு திருமாவளவன் மற்றும் திரு பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட பலர் இணைய இருக்கிறார்கள். அதிமுக திரு டிடிவி தினகரனுடைய தலைமையேற்று திருமதி கோகுலேந்திரா இணைகிறாங்க, நிறைய பேர் இணைக்கிறாங்க. நான் திரு பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், எல்லா கட்சிகளுமே உங்களுடைய அணி உள்பட
திரு ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இது வந்து தேர்தல் ரத்து பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்காக பண்ணாங்கன்னு அவங்களுடைய வேதனையை எல்லாருமே வெளிப்படுத்திருந்தாங்க. இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சு தானே ஆகணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, அவங்க தப்பா, இவங்க ஒழுக்கமா, இவங்க சரியா, இவங்க தப்பா, மாற்றி மாற்றி கூட சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டுங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும், எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடும் விதமாக தேர்தல் ரத்து செய்வதில் என்ன தவறு நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் ஏன் இது வேண்டாம், இந்த ரத்து தேவையற்றதுன்னு நினச்சோன்னா, இவ்வளவு அராஜகங்களையும் இப்படி அவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்க ஏற்பாடு செஞ்சதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லா கருத்து கணிப்புகளும் அதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதனால வந்து இந்த தேர்தல் ரத்து செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தேர்தல் ரத்து வாக்காளர்களுக்கு அதிமுக திரு தினகரன் அணியினர் வந்து பணம் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்வீங்க இல்லையா? கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. கொடுத்ததையும் மீறி உங்களுக்கு தான் மக்கள் வாக்களிக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து அதுவா இருந்தா, தேர்தலில் பணம் என்பது எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் பண்ணல அப்படின்னு தான் ஆகுது. இல்லை, அதாவது பணம்ங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையா அப்படிங்கிறது அல்ல. அதாவது பிரச்சனை வந்து பணம் கொடுக்கிறது சரியா தவறா அப்படிங்கறத இன்னைக்கு நம்முடைய மக்கள் பிரதிநிதி சட்டத்துடைய விதிகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. வாக்காளர்களை திசை திருப்பி அவர்கள் வாக்களிக்கும் விதத்தை மாற்றி அவர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுதான் பிரைபரி உட்பட மற்ற சொல்றாங்க. நீங்கள் குறிப்பிடுவது போல பணம் ஒருத்தர் கொடுத்திருந்தாலும் அது வாக்காளர் மனதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் தேர்தல் ரத்து வந்து அந்த இடத்துல தான் நமக்கு வந்து கிளாரிட்டி வேணும். இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்சா அது தப்பு. ஆனால் அதுக்கு ஜனங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்களா இல்லையா, ஜனங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் மட்டும்தான் தப்பு, அப்படி ஆகலைன்னா தப்பு இல்லை அப்படிங்கிறது சட்டம் அல்ல. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய முயற்சியை ஒரு வேட்பாளர் செய்தால் அது தவறு. அந்த வகையில் வந்து திரு தினகரன் அவர்கள் அதாவது எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அவர் ஒரு வாக்காளருக்கு 15,000 ரூபாய் பட்ஜெட் போட்டு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் நடத்துகிற மாதிரி, ஏன்னா அவங்கக்கிட்ட தொண்டர்கள் கிடையாது, அதனால வந்து கான்ட்ராக்டர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு 4,000 ரூபாய் போன 3ஆம் தேதி அன்னைக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5ஆம் தேதி அன்னைக்கு 2,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் யாருக்கும் கொடுக்கல. என்னங்க அப்படி நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜி ராமகிருஷ்ணன் சொல்லும் போது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சொல்லும் போது அதிமுகவுடைய 2 கோஷ்டி திமுக அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக அந்த கோஷ்டி திமுக, நாங்க இல்ல அப்படின்றீங்க. வாதத்துக்கு யார் என்ன சொல்லுவாங்க? நாங்க கிடையாது, மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க. எந்த விதமான விசாரணைக்கும் எந்த விதமான நிரூபணத்துக்கும் நாங்க அதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். உங்களுடைய அணியை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா, புகார் செய்யப்பட்டிருக்கா, கைது செய்யப்பட்டிருக்காங்களா? பணம் கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்ய, பணம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு யாராவது ஒரு லோக்கல்ல உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு, உங்களுடைய அணியை சேர்ந்தவருடைய பெயரை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் அறிக்கையில் கொடுத்திருக்காங்க. இல்ல, அது வந்து சொல்லி இருக்கிறாங்க. பட் நாங்க அந்த மாதிரி வந்து எதுவும் வந்து பண்ணல. ஒருவேளை திரு தினகரன் அவர்களே வந்து அவர் மட்டும் கொடுத்ததாக இருக்க வேணாங்கிறதுக்காக எங்க இதுலயும் 1-2 அவரே பண்ணிட்டாரான்னு தெரியல. பட் இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, நீங்க இது ஒரு தேர்தல் ஆணைய விஷயமா பார்க்க கூடாது. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இன்னைக்கு வந்து மத்தியில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக சொல்லப்படுவது இந்த டிமானிட்டைசேஷன். கருப்பு பணத்தை நாங்கள் ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி 100 நாட்களுக்கு உள்ளாக ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் கருப்பு பணத்தை ஒழித்து விட்டோம் அவங்க சொல்லவே இல்லை. கருப்பு பணத்தை ஒழிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், நடவடிக்கை எடுப்பதில் ஒரு பார்ட்னு சொல்றோம். இல்ல, அதாவது வந்து ஓரளவுக்கு நீங்க அதுல வெற்றி பெற்றிருக்கிறீங்கன்னு தான் சொல்றீங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டதா பாஜக கூட யாருமே சொல்ல, பிரதமர் நரேந்திர மோடி உட்பட எல்லாருமே அது ஒரு தொடர் போராட்டம், அதை நாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்போம் சொல்றாங்க. இல்ல, அதாவது இன்னைக்கு இருக்கிற நடைமுறைகள் படி ஒரு பேங்க்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் எடுக்கிறதுனா கூட அதுக்கு நிறைய நடைமுறைகள் இருக்குது. ஒரு நடைமுறை கிடையாது. இன்னைக்கு நீங்க பூரா செக் ரேட் பண்ணி நீங்க எல்லாமே நீங்க ஒயிட்ல பண்றீங்களா, அதனால வந்து உங்களுக்கு அது தெரியறது இல்ல. அது வந்து நீங்க வந்து நான் முடிச்சறேன், இந்த ஆரம்பிச்ச சப்ஜெக்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், பெட்டரா இருக்கும். அதாவது அதே மாதிரி ஒரு சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க், நமக்கு பல விஷயங்கள் வெளியில தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ்ல பேங்கிங் நடைமுறைகளில் சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அவங்க உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு, இன்டெலிஜென்ஸுக்கு அவங்க வந்து தெரியப்படுத்தணும். ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 89 கோடி ரூபாய் கணக்கில் இருக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல. 5 கோடி ரூபாய் ஒரு கேஷ் பிடிச்சிருக்கிறாங்க.
94 கோடி ரூபாய் இருக்குது. இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 19 ரொம்ப அழகான வார்த்தைகள் இருந்து என்னோட திறமையா நீங்க பிரமாதமா பயன்படுத்துறீங்க. ஆனா என்ன பிரச்சனை, 89 கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது செய்யப்படலாம் அப்படிங்கறதுக்கான ஆவணங்களை தவிர ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் டெலிவர்டு, செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் பிளானடு இல்ல. அந்த 89 கோடி ரூபாயை பொறுத்தளவுக்கு தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது தொடர்பான டிஸ்ட்ரிபியூஷன் பண பரிமாற்றம்னு பயன்படுத்துறதே தவிர கொடுத்துட்டாங்கன்னோ கொடுக்க போறாங்கன்னோ விசாரணையில தெரிய வரும்ல. அது வந்து விசாரணையில வந்து தெரியும். எங்களுக்கு களத்துல நல்லா தெரியுது. நாங்க பல சேனல்ஸ்ல நானே சொல்லியிருக்கேன். நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல் பவர்ஃபுல். ஒரு 1000 பேர் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளை வந்து வீடு வீடா நீங்க அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன கொடுத்தாங்கன்னு லிஸ்ட் எடுங்க. அதுக்கு எந்தெந்த வேட்பாளர் கொடுத்துருக்குறாங்களோ அவங்கள தகுதி நீக்கம் செய்யுங்க. உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி எங்க வேட்பாளர்களை கொடுத்திருந்தால் அதையும் நீங்க செய்யுங்க. அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த விசாரணை சந்திக்க திருமதி வானதி அவர்கள்ட்ட கேட்கிறோம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா வரவேற்கிறேன். தினகரனுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய அதிமுகவில் அம்மா அணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அணின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதுனால திருமதி வானதி அவர்கள்ட்ட கேட்க ஒரு விஷயம், எல்லா கட்சிக்காரங்களும் முதல்ல ஏங்க இதை ரத்து பண்ணீங்க அப்படின்னு ஒரு பெரிய கோரி. யாராவது ஒருத்தர் வந்து நியாயமா என்ன செஞ்சிருக்கணும், மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை, தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப சூப்பர், வருமான வரித்துறை பின்னி படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அப்படியே அற்புதமா பாராட்டப்பட்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதிமுகவோடு உடன்பாடு இல்லாத திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் நீங்க முன்னாடி ஒரு முன்னுரை ரொம்ப அழகா கொடுத்தீங்க. என்ன மாதிரி பணப்பட்டுவாடா எந்த தொகுதியிலிருந்து துவங்குச்சு, எந்தெந்த கட்சிகள் அதில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்தாச்சு. தமிழகத்தில் இன்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏன் பாஜக மேலே பாயணும்? எல்லாத்துக்கும் ஒரு பொது எதிரியாக பாஜகவை பார்க்கின்ற நோக்கம் எதுன்னு கேட்டால், சகோதரர் சொன்னார் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நீங்கள்லாம் ஒழிச்சுன்னு சொன்னீங்களே, அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கு. எல்லாரும் எடுத்த பணத்துக்கு கணக்கு காட்ட தான் வேணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் வந்தாச்சு. உள்ள போனதெல்லாம் வெளிய வந்துருச்சு, வெளிய இருக்கிறதெல்லாம் உள்ள போணும். வெளியில இருக்கிறவங்க இப்ப உள்ள அனுப்பணும், அவ்வளவுதான். அதனால ஒரு பக்கம் டிமானிட்டைசேஷனோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது வெறுமனே எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இல்லை, இது ஒரு பார்ட். இது ஒரு பெரிய ஒரு சீர்திருத்த நடவடிக்கையினுடைய ஒரு அங்கம் தான் டிமானிட்டைசேஷன் பத்தி நான் டீடைலா போகல. திரு சிதம்பரம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கார். திரு சிதம்பரம் அவர்கள் ரொம்ப சரியா இந்த விஷயத்தை எழுப்பியிருக்கார். இவ்வளவு பணம் வந்து கள்ள பணமா நல்ல பணமா அப்படிங்கிறது நம்ம வந்து அது வேற பார்ட் போறோம். நான் என்ன சொல்றேன், தேர்தல் ரத்து செய்யப்படுவது பாஜகவின் நோக்கத்தை வெளிப்படுத்துவதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாஜகவோட நோக்கம் என்ன? எப்படியாவது நம்ம ஆட்சி கிச்ச கலைச்சு ஒரு தேர்தல் நடந்தா நமக்கு ஒரு 3 இருக்குது 4-5% மாறிடாதா, நம்மளும் கால் வச்சிட மாட்டோம், 2019 யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கு, பாஜக வளர்ந்துருங்கிற பயம் இருக்கு. இல்லீங்க, ஆட்டையை கலைச்சு விட்டு ஆளாளுக்கு ஆதாயம். ஒரு அரசியல் கட்சி ஆட்டையை கலைக்கிறதோ பிரிச்சு போடுறதோ ஏதாவது ஒண்ணு செய்யறதோ புதுசா அந்த நாட்டுல அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ என்னன்னு கேட்டா, பொதுவான அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாஜகவிற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு தமிழகத்தில் உருவாகிவிடும் என்கின்ற பயம் இருக்கின்ற காரணத்தால் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ஆக்க சக்தியா வளர்கிறதா இல்லையாங்கிறது அப்புறம் பேசுவோம். அது வந்து காலம் பதில் சொல்லும். ஆனா அப்படி ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு நான் வருமான வரித்துறையை பயன்படுத்துவேன், தேர்தல் ஆணையத்தை தூண்டி விடுவேன், நான் வந்து ரத்து பண்ணுவேன், தள்ளி வைப்பேன் சொல்லி ஆமா அப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இதுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் பண்ணது இல்லையான்னு கேட்டா எனக்கு புரியல. இல்ல நான் இதுக்கு முன்னாடி பண்றதுனால அந்த எண்ணத்தினால வரக்கூடிய கேள்வியினுடைய விளைவுதான் அப்படிங்கிறதுக்காக நான் அதை எதிர்த்தேன். அதாவது இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதால நாங்களும் அப்படி பண்றோங்கிறத சொல்லல. தேர்தல் ஆணையம் அது ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு. வருமானத்துறை அப்படிதானே, வருமான வரித்துறையினுடைய சோதனைகள் எல்லாமே அரசியல் கட்சியை மையப்படுத்திங்கிறதா நாமளே கற்பனை பண்ணிக்க முடியுமா? அப்ப அவங்களோட சுதந்திரத்தன்மை, அவங்களோட செயல்பாடு, அதிகாரிகளுடைய நேர்மை, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம வந்து கேவலப்படுத்துறோமா? அப்படிலாம் ஒரு நாள் சொல்லல. ஆனா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ உங்களுக்கும் தெரியுது, அரசியல் கட்சிகள் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியுது. நீங்க வந்து ஒரு பிராக்டிசிங் லாயர். நீங்க வருமான வரித்துறை ஒரு அமைச்சர் வீடு அளவுக்கு வந்து ஒரு ரெய்டு போகணும்னு சொல்லி சொன்னா மத்திய நிதித்துறை அமைச்சருடைய கன்சர்ன் இல்லாம நடக்காதுங்கிறது பிராக்டிகல் தெரியும். அப்படி கேட்கணுங்கிற எந்த சட்டத்திலும் இல்ல. ஆனா உங்களுக்கு நடைமுறை நியாயத்தை இல்லைன்னா நான் பேச வாபஸ் வாங்கி போறேன். ஆனால் அவருடைய அனுமதி ஒப்புதல் அவருக்கான தகவல் தெரிவிக்காமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. சரி, நான் கேட்கிறேன், அப்படி நிதித்துறையினுடைய அமைச்சர் நாங்க அமைச்சர் வீட்டுல ரெய்டு பண்ண போறோம், என்ன டாக்குமெண்ட் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? நாளைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி சாதாரண ஆள் இல்லைங்க, ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் வீட்டுக்கு போறோம்னு சொன்னா எதுவுமே இல்லாம ஜஸ்ட் பயமுறுத்தலுக்காக போங்கன்னு அனுப்பிச்சு வைப்பாங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது,
போய் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுங்கிறதுலாம் போன பிறகு தெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ், ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட மாநில திரு திருநாவுக்கர் சார், திரு ஜி ராமகிருஷ்ணன், திரு முத்தரசன், திரு திருமாவளவன் எல்லாருமே சொல்லக்கூடிய அதிமுக திமுக சொன்னா நீங்க பிரைம் பார்ட்டி, அவங்க வந்து பாதிக்கப்படுறவங்க சொல்லலாம். ஆனா இவங்க எல்லா கட்சியிலுமே அவங்க அதிமுக திமுக தள்ளி வச்சிருக்கிறவங்க அவங்களே சொல்றாங்க. எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, சகோதரர் திருமாவளவன், இவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விதத்திலேயாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒப்புதல் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக பாஜகவினோடு ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா? எதுவுமே இல்லாம தொடர்ச்சியாக காங்கிரஸும் பிஜேபி எந்த காலத்திலும் இருக்காது. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கலி டிஃபரெண்ட். திரு திருமாவளவன் அவர்கள் என்டிஏ கவர்மெண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல இன்னொரு பார்ட்டியோட இதுல வந்துட்டு வேணா அலையன்ஸ்ல வந்தாரு. ஆக நீங்க இவங்களுக்கு இருக்கிற அத்தனை பேத்துக்குமே இன்று யாராவது ஒருவரை குறை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு கண்ணுக்கு தெரியறது பாஜக. ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று, எதை நடந்தாலும் இன்று மத்திய அரசை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறது அரசியல். இரண்டாவது, தமிழகத்தில் பாஜக ஒரு வளர்ச்சிக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பயமாக இருக்கிறது. அதனால எது நடந்தாலும் பாஜகவை குறை சொல்வோம். ஆக மக்களிடையே செல்வாக்கை அதிகமாக பெறக்கூடிய கட்சியாக தமிழகத்தில் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா பாஜக உருவாகி வந்து விட கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. உருவாகி வந்து விடுமோ அப்படிங்கிற பயத்தின் காரணமாக இன்னைக்கு பாஜக இதுல குறை சொல்றாங்களே தவிர, இதே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பணம் கொடுக்கறத பத்தி சொல்லும் போது பணம் கொடுத்ததா சொன்னாங்களா இல்லன்னு சொன்னாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க அவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? அவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? பணப்பட்டுவாடா இருக்குது, மறுக்கல. நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? இல்ல, நீங்க இன்னைக்கு ரத்து பண்றனால பணப்பட்டுவாடா இனிமே இருக்காதுன்னு சொல்லுங்க. நீங்க அரவக்குறிச்சிலையும் தஞ்சாவூர்ல தேர்தல் ரத்து பண்ணீங்கல்ல, அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல தேர்தல் ரத்து பண்ண பிறகு அப்ப நியாயமா இன்னைக்கு தேர்தல் இன்னைக்கு பணப்பட்டுவாடா நடந்துக்க கூடாது? தேர்தல் ஆணையம் நீங்க சொன்னீங்கல்ல 29 பக்கத்துக்கு 27 பாயிண்ட்ல போட்டு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு லைனா கொடுத்திருக்காங்க. நாங்க என்னென்னலாம் முயற்சி பண்ணோம், பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கு எத்தனை நாங்க வந்து முயற்சிகள் பண்ணோங்கிறத நீங்க வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறதுல இருந்து சாதாரணமா பால் போடுறவங்க பணக்கணக்கு, மளிகை கடைக்கு டோக்கன் கொடுத்த கணக்கு, மொபைல் வேலெட்ல பணம் போடுற அளவுக்கு நாங்க இத்தனை தூரம் முயற்சி எடுத்து பண்ண முடியலன்னா போன யார் சார் மணி கட்டுவாங்க? கண்டக்டர்லாம் காசு கொடுத்தாரு தெரியுமா? எந்தெந்த வழியில காசு போச்சுங்கிறத நாங்களும் பார்த்தோம். ஒரு தெருவுல போனா 3 இடத்துல குரூப் குரூப்பா நின்னுட்டு வேற கட்சியோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாலே பின்னால இருந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு, இன்ஃப்ளூயன்ஸ்னா பணமா கூட இருக்கலாம், இல்ல மிரட்டலாம், இந்த மாதிரி விதங்கள் எல்லாமே அங்க நடந்தது. நாங்க பிஜேபி சார்பில் இருந்தும் நாங்க தேர்தல் கமிஷன் கிட்ட 7 புகார் கொடுத்திருக்கோம். இல்ல உங்க மேலயும் கூட புகார் இருக்குங்க, உங்க மேலயும் கூட புகார் இருக்கு, உங்க மேலயும் கூட எஃப்ஐஆர் இருக்கு. பணம் கொடுத்ததாவா? இல்ல பணம் கொடுத்ததா இல்ல, உங்க மேல பிஜேபி மேல கிட்டத்தட்ட 6 புகார் இருக்கு. தேர்தல் வயலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க போஸ்ட் ஒட்டுறது, இல்ல அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி கொடி போடுறது, இதெல்லாம் சொல்லுங்க. நாங்க பணம் கொடுத்தா எங்காவது கம்ப்ளைண்ட் இருக்கா? தெரியலையே. அப்ப நீங்க தான் தேர்தல் ஆணையம், அப்புறம் நீங்களே இப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இப்படி நீங்க வந்து பொதுவா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப தேர்தல் ஆணையத்து மேல இருக்கிற நம்பிக்கை ஒட்டுமொத்தமா மக்களுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு நம்பிக்கை குறையவே இல்ல. மாற்று கேள்வியும் கேட்கலாம். கோபால்சாமி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். எல்லா பார்வையுமே தேர்தல் ஆணையத்தின் மேல தான் இருக்குது. உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நான் நேரத்தை பயன்படுத்திக்க விரும்புறேன். இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு, தேர்தல் பிராக்டிஸை பொறுத்தளவுக்கு பணம் கொடுப்பதும் குற்றம், பணம் வாங்குவதும் குற்றம். பணம் இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, இவ்வளவு போச்சு, இவ்வளவு வந்துச்சுன்னு தேர்தல் ஆணையம் வந்து பல இடங்கள்ல பல வழக்குகளை குறிப்பிட்டு காட்டிட்டே இருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரி பணம் வாங்கியவர்கள் என்று ஒரு ஆள் அடையாளப்படுத்தப்படவே இல்லையே. அது வந்து இயலாமைனாலையா, அப்படி ஆதாரங்கள் கிடைக்கல அப்படிங்கிறனாலயா, இல்லாட்டி அதெல்லாம் பிராக்டிஸ் சாத்தியம் இல்லைங்கிறனாலயா, அல்லது பொதுமக்கள்ங்கிறனால தொடக்கூடாதுங்கிற எண்ணமா? பொதுமக்களுக்கு தான் தொடக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் இந்த திருடங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டு. திருட்டு செய்கிறவன், திருட்டு தனமாக செய்கிறவன் ஒத்தனை காட்டி கொடுக்க மாட்டான். இன்றைக்கு வந்த ஒரு சர்வே படி 80% 600 பேரை விசாரிச்சிருக்காங்க ஆர்கே நகரில். ஹிந்துவில் அது ரிப்போர்ட் வந்திருக்கு. 80% 80 விழுக்காடு ஜனங்கள் இந்த வாங்குறது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த 80ல் யார் வாங்கினாலும் ஒருத்தரை காட்டி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தவர் சொல்ல மாட்டார், வாங்கினவர் சொல்ல மாட்டார். அப்புறம் யார்கிட்ட கேட்குறது? இது வந்து இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் விஷயத்துக்காக கேட்குறீங்க. நீங்கள் கொடுப்பது தவறு என்று தெரிந்தும் கொடுக்கிறார்கள். கொடுப்பது தவறு மாற்றம் இல்லை, ஒரு இது ஜனநாயகத்தை பழிக்கும் ஒரு செயல். ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தை நம்பிக்கை வைக்கிறோம், இந்த தேர்தலில் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம் என்று பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஆகுது.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அத்தனை கட்சிகளுமே, பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளுமே அதுக்காக தேர்தல் ரத்து பண்ணுமாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பது உங்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தலையா? எது அது என்ன தமிழ்நாட்டில் ஊர்லயா இருக்கக்கூடிய இருக்கு? அத்தனை கட்சிகளுமே அதுக்காக தேர்தல் ரத்து அதாவது- பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நாங்கள் வந்து அவமானப்படுவோம், அவமானப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனால் இது அவமானம்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. தேர்தல் ரத்து பண்ணால் அவமானம் தான் ஆகுது. இது ஒரு ஆர்கியூமெண்டா? புரியலையாங்க எனக்கு. இது இல்ல, என்ன எந்த அவங்க விதத்தில் வைக்கக்கூடியது புரியுதுன்னு என்னன்னா, தெரியல. அவங்க வைக்கக்கூடியது என்னன்னா, அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல இதே மாதிரி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது, ஒத்திவைக்கப்பட்டது, பிறகு ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு நடந்த 2016 பொது தேர்தலில் பணம் புழங்கலும் சொல்ல போறோமா? அல்லது அதே அரவக்குறிச்சி தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் 2வது நடந்த போது பணம் புழங்கலும் சொல்ல போறோமா? இன்னைக்கு பணம் புழங்குது இல்லையா? சோ ரத்து பண்ணனால பலன் கிடைக்கல அப்படிங்கும்போது எதுக்கு ரத்து பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி. அதாவது என்னன்னா, நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது. ரத்து செஞ்சால் ஏன்னா அடுத்த தடவை வாங்குறச்சே நீங்கள் தடுக்க முடியலன்னா மறுபடியும் ரத்து பண்ண மாட்டீங்க. அதனால் இது வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு உரிய அடையாளம் தேர்தலில் பணம் கொடுக்குறதும் வாங்குறதும். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க தனியாக ஒரு லா பண்ண வேண்டியதான். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும், இந்த இந்திய நாட்டில் தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் பணம் கொடுப்பதும் வாங்குவதும் ஒரு விதமான தப்பாகாது அப்படின்னு ஒரு ஆணையம் வந்து புதுசாக மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு லா பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து அதுல ஒரு பொலிட்டிக்கலா நம்ம வந்து உங்கள்ட்ட நான் பொலிட்டிக்கலா கொண்டு போக விரும்பல. இல்ல, ஆனா என்ன பிரச்சனை, இந்த மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய செஞ்சுட்டு அதை வந்து நீங்க அதை மறைக்க முடியாத பேச்சு, அது சரியான பேச்சு இல்ல. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அங்கதான் வரேன். கரெக்டா நீங்க பாயிண்ட் பண்ணீங்க. தப்பு நடக்குது, மறுபடியும் அதிமுக தப்பு இருக்கக்கூடிய நடக்கும். திரு கோபால்சாமி, மறுபடியும் அதிமுக தப்பு இருக்கக்கூடிய ரெண்டு நடக்கும்ன்றதால பிரிவுகளோ, இந்த தப்பு அதிமுக வந்து இருக்கக்கூடிய ரெண்டு தப்பு பிரிவுகளோ இல்லாம திமுகவை மட்டுமே இந்த கோரிக்கை வச்சாங்கன்னா புகாருக்கு உள்ளானவங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனால் இந்த புகாருக்கு உள்ளாகாத நாம் தமிழர் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி இயக்கங்கள், காங்கிரஸ் கட்சி, அவர்களும் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க, ஒரு தப்பு பண்ணா அது தப்பு தானே? அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தேர்தலில் வாக்காளருக்கு பணம் கொடுக்க தப்பு அப்படின்னா மாபெரும் அந்த தப்பு வந்து சில பேர் தப்புன்னு சொல்றாங்க, மற்றது தப்பு. அதனால தேர்தல் ரத்து பண்ணா சில பேர் தப்பு, தேர்தல் சரியா ரத்து பண்ணாங்கன்னு சொன்னாங்க, மற்றவங்க சொல்லாதனால அது ரத்து பண்ணது தவறுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன, நீங்க வந்து அந்த புகார்கள் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க இல்லையா? சொல்றேன், திருப்பி சொல்றேன். அதுக்கு புகார்கள் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த வழக்கை தொடருங்க. பிளஸ் வந்து திரு பழனிசாமி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் வந்து சொன்னாரு செய்யக்கூடாது. நான் அதுக்கு பதிலாக வேற ஒன்று சொல்றேன். அதுக்கு பதிலாக என்னோட அபிப்பிராயம் சொல்றேன் உங்களுக்கு. ப்ளீஸ். இந்த தடவை தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னா, இந்த கேஸ் முடிகிறவரில் இவங்களுக்கு எய்தாப்புல பணம் வாங்கிறதுக்காக கேஸ் போட்டிருக்காங்களோ அந்த கேஸ் முடிகிறவரில் ஆர்கே நகரில் தேர்தல் நடத்தக்கூடாது. அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் தேர்தல் ஆணையம் என்று நான் அவளுக்கு பரிந்துரை செய்வதாலும் பரிந்துரை செய்கிறேன். அல்லது அட்லீஸ்ட் நான் இதோ உங்களுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் மறுபடியும் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது. இந்த வழக்குகள்லாம் முடிகிற வரைக்கும் அதற்காக தங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த தேர்தல் நடத்தின, நீங்கள் சொன்ன மாதிரி அரவக்குறிச்சியில் இதுலையும் தஞ்சாவூர்லையும் அப்புறம் நடத்தப்போ அதே வேட்பாளர் இருந்தார் இல்லையா? ஆமாம். அந்த பொசிஷனை அவாய்ட் பண்ணோம்னா, இந்த தடவை என்ன பண்ணோம்னா, இவங்க வந்து இந்த கேஸ் முடிகிறவரில் ஆர்கே நகரில் தேர்தல் நடத்தக்கூடாது. இல்லை, உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே வழக்கு நடக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. எவ்வளோ வாய்தா, எவ்வளோ அப்பீல், எவ்வளோ விஷயம்னு போய் அது வர மாநில அரசுகளோட அதிகாரம். இது ஒரு முன்னுதாரணமாக இது பாருங்க. அது பரவாயில்ல, 3 வருஷம் ஆனால் ஆகட்டுமே. நீங்க என்ன வாதம் வைக்கிறீங்கன்னா, மறுபடியும் தேர்தல் நடத்துவாங்க, அதுலேயும் பணம் கொடுப்பாங்க, அதுலேயும் இதே வாக்காளர் போட்டியிடுவாங்க, அதை வேட்பாளரை போட்டியிடுவாங்கன்னு சொல்லிங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வேட்பாளர்களை பொறுத்தவரை எந்த கேஸு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த கேஸ் முடிகிறவரை தேர்தல் நடத்தக்கூடாது, இந்த தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்ய வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன். திருமாவளவன் என்ன சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சேர்ந்த திருமாவளவன் சொல்றாரு, இதுவே பொது தேர்தலில் பணம் கொடுத்திருந்தா இப்படி 234 தொகுதி நிப்பாட்டிருப்பீங்களான்னு கேட்கிறார். இது பாருங்க, இதெல்லாம் இந்த ஆர்குமெண்ட்லாம் தப்பு செஞ்சதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறது அவமானம்ங்கிறது அவருக்கு தெரியலையா? தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானம் அவருக்கு தெரியலையா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த இடத்துல நான் கேட்குறேன், இது அதாவது தப்பு செஞ்சுட்டு தப்பு செஞ்சோம், தப்பு நடந்திருக்கு, ஆனால் இருந்தாலும் மேலும் தப்பு நடக்கும், அதனால் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, நீங்கள் பாட்டு தேர்தல் நடத்தினே போங்க, நாங்கள் தப்பு பண்ணே இருப்போம், நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்கக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது. ரெண்டு பாயிண்ட் இருக்கு. நான் என்ன விரும்புகிறேன் என்றால், நீங்கள் இந்த ஆர்குமெண்ட்டை
நாடு தழுவிய ஒரு இதில் முறையில் வச்சு எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்வீங்க. தமிழ்நாட்டினோட சுயரூபம் வெளிப்படும். இல்ல ரெண்டு பாயிண்ட் இல்ல. ஒன்னு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததா புகார் இல்ல, ஏன்னா அவங்க தேர்தலே போட்டியிடல ஒண்ணு. அதனால அவங்க சொல்றது வந்து நம்ம வந்து திமுக அதிமுக சொல்ற மாதிரி பார்க்க முடியுமாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அவர்களும் தமிழர்கள் தானே. ரெண்டாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு பழனிசாமி சொல்றாரு, இந்த பணப்பட்டுவாடாவை தாண்டி மக்கள் தங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றாரு. சோ பணம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு வாதமா இருக்கு. அந்த வாதங்கள் தான் தவறான வாதங்கள். பணம் வாங்குறோம், ஆனால் யாருக்கு வேணுமோ போட்டு போடுறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்குறத தவறு செய்யறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த குறுக்கு தவறான வாதங்கள் வைக்கப்படுகின்றன. தவறான வாதங்கள் அவை ஒப்புக்கொள்ளக்கூடாது. தேர்தல் ஆணையம் வந்து நேற்று அந்த 29 பக்க அறிக்கையில் பல சட்டப்பிரிவுகளை சுட்டி காட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து அந்த வேட்பாளர் தேர்தலை போட்டியிடாமல் தடுக்க முடியும், அந்த கட்சிக்கு தடை விதிக்க முடியும், பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த 6 ஆண்டுகள் போட்டியிட முடியாது, 3 ஆண்டுகள் போட்டியிட முடியாது, பல விஷயங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி போட்டியிட முடியாத அளவுக்கு தடை விதிக்க முடியும் என்றால் அதை செய்ய வேண்டும். அந்த கேள்வி நான் வர்றேன். போட்டியிட முடியாத அளவுக்கு எந்த வேட்பாளரா இதுவரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறாரா? என்னங்க இல்ல தேர்தலில் பணம் கொடுத்ததான புகார்ல எந்த வேட்பாளராவது போட்டியிட முடியாம தடை செய்யப்பட்டிருக்காரா இது வரைக்கும் உங்களுடைய நினைவுல? இது வரைக்கும் தடுக்கப்படல. ஆனா இது முதல் தரையா பண்ணலாம்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் தானே இது பரவலாக செய்யப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டுக்காக முன்னுதாரணமாக செய்ய வேண்டும் அவர்கள். நீங்க வந்து இன்னொரு பேட்டியில சொல்லும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து கட்சிக்கு தடை விதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால், தேவை இருக்குமானால் அதை கூட தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கலாம் சொல்லியிருந்தீங்க. நான் படித்த வரையில நீதிமன்றம் செல்லாமலே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து நடத்தை விதிகளை வந்து மீறினாங்கிற கன்விக்ஷன் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தால் குறிப்பிட்ட கட்சியின் அங்கீகாரத்தை இடைநீக்கம் ரத்து செய்வதோ அல்லது நிரந்தர ரத்து செய்வதோ தேர்தல் செய்ய முடியும் சொல்றாங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நடத்தை விதிகளுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல அவங்க போட்டுருக்காங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தான் போட்டுருக்காங்க. அதுக்கு 16 இயர்ஸ் சிம்பிள் ஆட்ல போட்டு விஷயம் வயலேஷன் அது வேற சமாதானம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல என்ன செய்ய முடியும்ங்கறது வேற சமாதானம். ஆனா நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக மட்டும் படிச்சு காட்டுறேன். திரு கோபாலசாமி உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக மட்டும் காட்டுறேன், படிச்சு காட்டுறேன். If the commission is satisfied on information in its possession that a political party has failed or has refused or is refusing or has shown or is showing of a defiance by its conduct or otherwise to observe the provisions of model code of conduct, the commission may either suspend or withdraw the recognition of the such party அப்படினு 16வது பிரிவுடைய ஏ பிரிவு சொல்லுது. மக்கள் பிரதிநிதி சட்டம். அதாங்க 16வது பிரிவு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் உள்ளது. 16வது பிரிவுங்கிறது அதாவது என்ன சொல்றாங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல உங்களுக்கு ஒரு வரைமுறை செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீறினால் அதுக்குள்ள என்ன அதுக்கு பிரதிபலன் என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதுல 16 அதை தான் நானும் சொல்றேன். அது படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரத்து செய்யறதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டியது இப்போ தேர்தல் ஆணையத்தின் கடமையாகிறது. அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? தாராளமா இருக்கு. இதுவரையில செய்யலைன்னா இப்போ செய்யணும். 2016 வந்து பொது தேர்தலும் போது தேர்தல் அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து இயல்புக்கு மாறான விஷயங்கள் இருந்தது, நியாயமான ஒரு கன்வீனியன்ஸான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அதிமுக தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் அதுக்கு சொல்லும் போது நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஏற்புடையதாக இல்லை, எனவே எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம், எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீறாமல் இருங்கன்னு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ ஏற்கனவே நாங்கள் எச்சரிக்கை விட்டுருக்கோம், திரும்பவும் நீங்கள் தொடர்ந்து மீறீங்க என்கிற விதமாக கடுமையான நடவடிக்கைக்கான சாத்தியக்குள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். சுப்ரீம் கோர்ட்டில் இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் வந்து இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா, இலவசம் கொடுப்பது சரியில்லை, ஆனால் அதை வந்து தடுக்க முடியாது என்ற ஒரு நிலை இருப்பதனால் அட்லீஸ்ட் எந்த இலவசங்கள் கொடுக்குறாலும் அதை பற்றிய முழு விவரங்களும் கொடுக்க வேண்டும். அது எப்படி அதுக்குள்ள வருமானம் எப்படி சேர்க்கப்படும் என்பதை எல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எதுவும் அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சரியாக கொடுக்கலன்னா நீங்கள் சரியாக கொடுக்கலன்னு சொல்ல முடியுமே ஒழிய இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லாதனால
அதை அதுக்காக ஒரு கட்சிக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது அந்த மாதிரி ஒரு நிலை உருவாயிருந்தது. இலவச கொடுக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு அவங்க அதை நிறுத்திருக்கலாம். ஆனால் அது அந்த மாதிரி ஒரு டெசிஷன் இல்லாதனால தேர்தல் ஆணையத்தை இவ்வளவு தான் பண்ண முடிஞ்சது, அதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துடைய நேற்றைய அறிக்கையில் கடுமையான கண்டனங்கள், நிறைய சட்டப்பிரிவுகள், இதில் ஒரு இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கியாக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. நீங்க இதுதான் சரியான தருணம் இந்த ஆக்ஷன் இனிஷியேட் பண்ண நினைக்கிறீங்களா? இது அரசியல் ரீதியாக, அகில இந்திய ரீதியாக ஒரு பின்னடைவை தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? பின்னடைவுலாம் ஒன்றும் இல்லை. நீங்க பண்ற கூத்துக்கு வேற யாரையோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகுறீங்க. ஆனால் இது ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த தடவை வேறு விதமாக இதை அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு செய்ய வேண்டும். அதை நான் ரெண்டு விதமாக சொல்கிறேன். ஒன்று, அந்த கட்சியினோட அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடிய பவர் அவங்கள்ட்ட இருக்குது, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த தேர்தலை அந்த கேஸுகள் முடிகிறவரில் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது. நான் ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். நான் அதுக்கு மேலே உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. அந்த கட்சியோடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது, இன்னைக்கு ஆர்கே நகரில் போட்டியிட்டது அதிமுக அல்ல, அதிமுகவுடைய அம்மாணி, அதிமுகவுடைய புரட்சி தலைவி அம்மாணி. பாருங்க, அந்த எந்த கட்சியோ அந்த கட்சி, அவ்வளோதான். நான் அதில் வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சி பணம் கொடுத்ததோ அந்த கட்சியை தடை செய்வார்கள். இது அவங்களுக்கு எஸ்கேப் ரூட் பண்ணி கொடுக்குறாங்க, அது உங்க இஷ்டம். என்னுடைய நோக்கம் அப்படிப்பட்டதில்லை. நான் சட்ட நுணுக்கங்களை ஒரு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். நன்றி திரு கோபால்சாமி, நேரம் உங்களுடைய கருத்தை கூட பகிர்ந்து கொண்டதுக்கு, உங்களுடைய நேரத்தை கூட பகிர்ந்து ரொம்ப நன்றி. முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், மற்ற கட்சிகள்லாம் சத்தம் போடுறாங்க, சண்டைக்கு வர்றாங்க, கோவப்படுறாங்க, புரிந்து கொள்ள முடியுது. யார் மீது அதிகமான புகார்கள் சொல்லப்படுகிறதோ அவரே இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி ரியாக்ட் பண்றது? இதுக்கு இல்ல இது உண்மையிலே ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை தான். பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்? பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்? ஒரு 4 ஷீட் பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டு திமுக பணம் கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல, அதை நான் சொல்றேன். பணம் கொடுத்தாங்க, பணம் கொடுக்கலங்க. பணம் கொடுத்தாங்களா இல்லையா? திமுக நபர்கள் பணம் வைத்திருந்தவர்கள் மீது அவங்க திமுக பணம் கொடுத்தாங்களா இல்லையா? ஓபிஎஸ் அணியிலிருந்து யாரா பணம் கொடுத்தாங்களா இல்லையா? அந்த பேச்சுக்கு நான் முதல்ல நான் சொல்றதை நீங்க கேளுங்க. கோச்சுக்காதீங்க. இல்ல இது என்ன ஒரு வரியெல்லாம் இல்ல. அதாவது இது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலைன்னு தான் சொல்ல முடியும். அவங்க தேர்தலில் நிப்பாட்டினாங்க, இவங்க தேர்தலில் நிப்பாட்டினாங்க, இவங்க அந்த கருத்தை சொல்றாங்க, இந்த கருத்தை சொல்றாங்கிறதெல்லாம் விட மக்கள் மிக தெளிவா இருக்காங்க. நீங்க இன்னும் 3 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வச்சாலும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு, அம்மாவுக்கு வாக்களிக்க தயாராயிட்டாங்க. அது அப்புறம் பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 ஷீட் பேப்பர் வச்சுட்டு அடுத்து எப்போ பண்ணே சொல்ல 4 ஷீட் பேப்பரை வச்சுட்டு இந்த எனக்கு கூட தான் வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. இதெல்லாம் நான் போய் ஆதாரமா காமிக்க முடியுமா? இவங்களுடைய அணியில எத்தனை பேருன்றது ஒரு வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. இது மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒன்று ஒரு பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி இவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அவ்வளோ பணம் கொடுத்தாங்க, இவங்க இவ்வளோ வாங்கினாங்க, அவங்க அந்த அணியில் இவ்வளோ கொடுத்தாங்க, இத்தனை பர்சன்டேஜ், அந்த மாதிரிலாம்னா சோஷியல் மீடியாவில் அம்மா மரணத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினாங்களோ அது மாதிரி இந்த எலெக்ஷன்ல இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாங்க தான் வெற்றி அடைய போறோம்னு. நாங்க வெற்றி அடைய போறோம் தெரிஞ்ச உடனே நீங்க காட்டின பேப்பர் இதுங்க. நீங்க காட்டின பேப்பர் இல்ல நான் காட்சி இது மாதிரி ஏதோ பெரிய சைஸ் வச்சிருக்கேன். A4 எடுத்துர்க்கேன். ஒரிஜினலா நீங்க கொஞ்சம் விதில எடுத்துருக்கீங்க. நீங்க எல்லா பிரச்சனை எல்லாம் சின்னதாக்கிடுவீங்க. நான் பிரச்சனை பூதாகரமாக்க மாட்டேன். ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை நான் போடுறேன். சோ இது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தகவலுங்க. தேர்தல் ஆணையம் சார் மன்னிக்கணும், வருமான வரி துறை வெளியிடப்பட்டதா சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த பேப்பர்ங்க. வருமான வரி ஒரிஜினல் பேப்பர்ங்க. ஒரிஜினலா நீங்க வச்சிருக்கீங்க? ஒரிஜினல் வச்சிருக்கீங்களா? இது எப்படி ஒரிஜினல் இல்லையோ அதே மாதிரி ஒரிஜினல் இல்ல. நாங்க அத காமிக்கல. ஏன்ட்ட இருக்கிற பிரிண்ட் அவுட்ங்க. உங்களுக்கு சின்ன காசு கொடுத்ததுக்காக, அவங்க காசு கொடுத்ததுக்காக திமுக பணம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி வந்தாங்க. இவங்க சேல கொடுத்தாங்கன்னு மணி அரெஸ்ட் பண்ணாத, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணாங்க. திருமதி கோகுலேந்திரா புரியறக்கா ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த கோட்டையில பணத்தை நாங்க அவ்வளவு எடுத்தோம். தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் எல்லா கேள்வியும் எதிர்கொள்றாரு. அவருடைய தலைமையில் நீங்களும் எல்லா கேள்வியும் எதிர்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நான் நீங்க காட்டினால நான் காட்டலாமா அப்புறம் யோசிச்சிருந்தேன். பட் நீங்க காட்டினாலும் சொல்றேன். இது தேர்தல் ஆணைய வருமான வரித்துறை வெளியிட்டதுங்க. இது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இது நீங்க எடுத்து வந்த பிரிண்ட் அவுட். ஒரு நிமிஷங்க.
பிரச்சனை டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இது வந்து நீங்க அழகா சொன்னீங்க, வாட்ஸ்அப்ல வந்துச்சு, யார் டைப் பண்ணா, இது மாதிரி யாருனாலும் டைப் பண்ணலாம் சொல்றீங்க. அப்படிதான் நானும் நம்புறேன், யாருனாலும் டைப் பண்ணலாம். இப்போ எங்க ஆபீஸ்ல கொடுத்தா இதோட பிரமாதமா பிரிண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, இது கீழே ஒரு 5 கையெழுத்து இருக்கு பாருங்க. இதுல இந்த கையெழுத்து நான் வரேன் அதான் நீங்க பாருங்க, அது செஞ்ச ஆளு கொஞ்சம் இன்னும் விவரமா செஞ்சிருக்கலாம்ங்கறதுக்காக சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ரவி, செந்தமிழன், மைத்ரேயன் அப்படின்னு ஏதோ 4-5 பேர் போட்டுருங்க. இது வந்து இதே மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி சொன்னனால ரெடி பண்ணிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பார்ட்டி 1, பார்ட்டி 2, விட்னஸ் 1, விட்னஸ் 2 ஒரு பேப்பர் எடுத்து ஒரு சோதனை நடத்தப்படுறதுக்கு முன்னாடி, நீங்க அமைச்சரா இருந்தவங்க உங்களுக்கு அரசு நிர்வாகத்தில் நிறைய விஷயங்கள் தெரியும். சோதனை பண்ணி ஒரு பேப்பர் எடுத்தா இது எங்க எடுத்தது, எப்ப எடுத்தது, ஏன் கண்ணு முன்னாடி தான் எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கவங்க கையெழுத்து போடணுங்க. பரிமாணம் செஞ்சு பேப்பர் எடுக்கறாங்க பாத்தீங்களா, பார்ட்டி, அவங்களும் கையெழுத்து போட்டுருக்காங்க. தட் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ பேப்பர்ஸ். யார் கையெழுத்து போடல? ஒரிஜினல் பேப்பரா நீங்க வச்சிருக்கிறது? ஒரிஜினலா? இல்ல ஒரிஜினல். அவங்க ஒரிஜினல் இல்ல அவங்க அபிஷியல்ஸ் வந்து இது அபிஷியலா நாங்க வெளியிடுறோம் வெளியிட்டிருக்காங்களா? பிரஸ் அப்படியே இல்ல. இங்க பாருங்க, இப்ப எங்களுக்கு தான் அநியாயமோ, எங்களுக்கு எல்லாமே அநியாயம் இழைக்கப்படும் பொழுது எப்படி அவங்க மறுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி மறுக்க முடியும்? நாங்க மிக திறமையாக மக்களிடம், ஆளுநர் அவர்கள் வந்து டெல்லிக்கு வந்து அறிக்கை அனுப்பியிருக்காங்கன்னு போடும்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து நாங்க அறிக்கை அனுப்பல அப்படின்னு மறுப்பு வந்துச்சு. நீங்க கேட்டது நான் வளர்க்கிறேன். அவங்க வந்து இது தேர்தல் வருமான வரித்துறை நான் தான் கொடுத்தேன்னு சொல்லல. ஆனா எல்லா ஊடகத்திலும் இது வந்த போது நாங்க அனுப்பலப்பா, நாங்க பரிமாற்றம் பண்ணலப்பா, நாங்க மறுக்கவும் இல்ல. இல்ல மறுக்கவும் இல்லைங்க. இப்படி ஒரு வாட்ஸ்அப் செய்தி அப்ப இது வந்திருக்கேன், இந்த மாதிரி வாட்ஸ்அப் செய்தியை வந்து ஓபிஎஸ் அணியில இருந்து நாங்க இந்த மாதிரி கொடுக்கலன்னு மறுப்பு வந்திருக்கா? இல்ல எனக்கு இது அனுப்புனதுங்க, நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதை எனக்கு அனுப்புனது அதிமுக காரங்க, அதனால நான் பேசாம இல்ல இல்ல அதிமுக காரங்க, அதிமுகங்கிற பேர்ல இவங்க சொன்னது மாதிரி, அவர் திரு பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி இது மாதிரி அவங்க அனுப்பிச்சாங்க இவங்க அனுப்பிச்சாங்க. இன்னொன்னு அவர் அடிக்கடி உபயோகப்படுத்துறாரு, தினகரனின் அம்மா நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக, தினகரன் அணி எல்லாம் கிடையாது. இன்னொன்னு நீங்க நேரத்துக்காக தான் சொல்றேன். என்னுடைய வேண்டுகோள் திருமதி கோகுலேந்திரா அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க நீங்க டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா that will be great. நீங்க வேற பிரச்சனைக்கு போனீங்கன்னா அந்த கேள்வில நின்றும். பணம் கொடுக்கப்படவில்லை, மக்களிடம் நாங்கள் எடுத்து சொல்லி. வருமான வரி சோதனையின் போது ஒரு வீடியோ காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. திரு விஜயபாஸ்கர் வீட்ல இருந்து ஒருத்தர் திரு ஓடி வந்து ஒரு காகிதத்தை பவுலிங் போட்ட மாதிரி துண்டா தூக்கி நான் சொல்றேன், என் வீட்டுல ஒண்ணும் இல்லங்கும் போது நான் ஏங்க தூக்கி வீட்டுல இருக்க போது ஒரு படிக்காத ஒரு டிரைவர், ஒரு ஓஏ, அவன் ஏதாவது ஒரு காதல் கடிதம் கூட வச்சிருப்பான். இதை யாரையாவது பார்த்திருக்குவாங்க, ஐயோ நம்ம மேல தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சு கூட அவன் தூக்கி போட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஓஏ, ஒரு பிஏ, அவனுக்கு தேவையானதை அவன் தூக்கி போட்டிருப்பான். நம்மளோட ஏதோ ஒரு ரகசியங்கள் என்னமோ ஒண்ணுன்னு. அவனுக்கும் வந்து அமைச்சர் இது விஜயபாஸ்கருக்கு எது சம்பந்தமா? அந்த திமுக சொல்லக்கூடிய புகார்கள் மற்றும் திரு பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய புகார்கள் எல்லாம் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு கொள்ளும் அரசியல் எதிரிகள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையத்துக்கு உங்க மேல என்னங்க பகை? அவங்க சொல்றாங்க திரு விஜயபாஸ்கர் தான் பணப்பட்டுவாடாவின் மையப்புள்ளியாக இருந்தார் என்று வருமான வரித்துறைக்கு நிறைய புகார் வந்திருக்கு சொல்றாங்க. புகார் வந்திருக்கு, அதாவது ஒரு புகார் வந்திருக்கு, இது மாதிரி ரெய்டு வந்திருக்கு, எங்களை கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க, அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு முடிவு, இதே முடிவா? அவர் குற்றவாளியா? இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு வார்த்தை சொல்வாங்கல்ல, கேளுங்க. இந்த எலெக்ஷன் பரவாயில்ல, அவர் தான் தைரியமா பதில். எலெக்ஷன் கமிஷனோட இந்த எல்லா பேப்பர்ஸையும் நானும் தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க மென்ஷன் பண்ணதுல 29 lakhs இன்வால்வ்டு அந்த மாதிரி உள்ளது மட்டும்தான். இவங்க இந்த பேப்பர்ல எவ்வளவு போட்டிருக்காங்க? 32 லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்ணிருக்கேன்னு போட்டிருக்காங்க. இல்ல 32 29 அந்த பறிமுதல் பண்ணனதுல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, பேர் இல்லாதவன் இருக்கிறான், அதிமுகவுடைய புரட்சி தலைவி பேரவைன்னு சொல்றவங்க அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, மணிங்கிறவர் அவங்க பிடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாரும் இருக்கும் பொழுது எங்களை மட்டும் விசாரிச்சு ஒரு வரி சொல்றேன். அவங்களுடைய 12வது பாயிண்ட்ல 18வது பக்கத்துல தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்க விஷயம், ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்ஸ் ward wise and voter wise entrusted to each of these politician totaling to rupees 89 crores were found and seized from the room allotted to Dr. Vijayabhaskar in the MLA hostel. 89 கோடியை பிடிச்சாங்களா? நோ 89 கோடி ரூபாய் வார்டு வைஸா ஓட்டர் வைஸா திமுக அதிமுக டிக்கு அன்டிக்குன்னு போட்டு அவ்வளவு டீட்டெயிலா இருந்ததை நான் வெளியங்க பரிமாற்றம் பண்ணி சொன்னீங்க. காதல் கடிதத்தை தூக்கி போட்டாரு, ஓகே ரைட், பர்சனல் விஷயம் நம்ம தலையிட வேண்டாம். ஆனா எம்எல்ஏ ஹாஸ்டல்ல டாக்டர் விஜயபாஸ்கருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில இந்த சார்ட் எடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த சார்ட் எடுத்ததாக அபிஷியலா
அவங்க வந்து ஏதாவது வெளியிட்டிருக்காங்களா? அதான் தேர்தல் அதுதான் படிச்சேன் நானு. இருக்காங்களேம்மா. இப்ப நான் படிச்சது இல்ல, வருமான ஒரு வரித்துறை, சார்ட், நான் ஒரு வருமான ஆதாரம் இல்லாத வரித்துறை. ஒரு சார்ட் எடுத்துட்டா 89 கோடி இங்க பரிமாற்றம் அங்க பரிமாற்றம்ங்கிறது யாரும் ஒருத்தர் எம்எல்ஏ ஆசிரியர் 10 பேர் வரான் 100 பேர் வரான், இப்படி கணக்கு போட்டு இப்படி கொடுக்கலாமோ இப்படி பண்ணலாமோ எவனோ வச்சிருப்பான். அமைச்சர் அவருடைய வேலையை பார்க்கறாரு, அவருடைய தேர்தல் பணியை பார்க்கறாரு, அபிஷியல் வேலைகளை பார்க்கறாரு. எந்த இடத்துலயாவது அமைச்சர் வீட்டுல 10,000 கூட எடுக்கல, எந்த டாக்குமெண்ட் எடுக்கல, கம்ப்ளீட்டா அவருக்கு அறிமுகமானவர்கள்ட்ட இருந்து 5 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. இல்ல, அறிமுகமானவங்க பணம் வச்சிருக்க கூடாதா? நல்லா வச்சிருக்கலாம். அறிமுகமானவங்க தொழில் செய்யறவங்க பணம் வச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில பணம் சீஸ் பண்ணதுக்கும் ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, சென்னையில ட்ரிப்ளிகேட்ல பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. அவர் என் பிஏவே இல்ல, நயினார் எவனோ ஒருத்தர் இருக்கா, நீங்க என் பிஎன் லிங்க் பண்றீங்கன்னு தானே அவர் சொல்றாரு. என் வீட்டுல எதுவுமே எடுக்கல, ஒரு லாக்கர் இது பண பறிமுதல் அதுதான் கேள்வியாவே வைக்கலங்க. நான் என்ன கேக்குறேன், எம்எல்ஏ ஹாஸ்டல்ல டாக்டர் விஜயபாஸ்கரோட அறையில இருந்து இந்த விஷயம் எடுக்கப்படுதுங்க. இல்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கீங்க, அதாவது 89 கோடி பரிமாற்றம் இவங்க மூலமா அங்க போச்சு, இவங்க எங்கேயாவது இந்த தேர்தல் இதுல அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, எந்த எலெக்ஷன்லையும் இல்லாத வகையில இந்த தடவை அத்தனை ஸ்குவாடு, அத்தனை ஃப்ளையிங் ஸ்குவாடு, 2 வீலர் ஸ்குவாடு அத்தனையும் நாங்கள் போட்டிருக்கோம். அவ்வளோ விஜிலண்ட்டாக நாங்கள் இருந்தோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் நடந்தா நின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே திமுகலேருந்து உடனே ஒரு கம்ப்ளைண்ட், பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் எங்கள் பின்னாடி வருவாங்க, ஓட்டு கேட்க விடலை எங்களை நேற்று சாயந்தரம் வரைக்கும். இந்த மாதிரி இவ்வளோ எங்கள் காரை ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி நிப்பாட்டி அத்தனை சோதனைகள் பண்ணி நாங்கள் ஒரு 10 ரூபா 100 ரூபா சாப்பாட்டுக்கு உள்ளது கூட ஒரு 500 ரூபா கூட வச்சுக்காம, எதுக்கு வம்பு, காசே வேணாயா, நாங்கள் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எங்கேயாவது இந்த வண்டியில் காசு பிடிச்சோம் அந்த வண்டியில் காசு பிடிச்சோங்கிற மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் ஆதாரம் இதுதான் ஆதாரம்னு சொன்னா கிரியேட்டட் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பணம் கொடுத்த புகார்ல பணம் கொடுத்த புகார், பணம் வச்சிருக்கதாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இல்ல இருக்குங்க. அவங்க அறிக்கை 29 எல்லாத்தையும் நாங்க நிரூபிக்க போறோம். நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, திமுக கொடுத்ததாக இருக்கு, இவங்கள சேலை கொடுத்து பனியன் கொடுத்ததாக இருக்கு, திமுக பேர் எங்கேயும் இல்ல ஃபார் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒருதலை பட்சணமா, அதாவது திமுக பேர்ல நாங்களே புகார் கொடுத்து அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து பணமெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தோட அறிக்கையில திமுக பற்றி தேர்தல் ஆணையத்துல உள்ள அறிக்கை மட்டும்தான் உண்மைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்தை அல்ல, நீங்க இதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. உண்மையான நிலவரங்கள் எங்களை எந்த அளவிற்கு அராஜகமா அடி தடி வெட்டு குத்து அந்த அளவிற்கு நடந்து இன்னைக்கு இவ்வளவு நாங்க அமைதி எல்லாத்தையுமே பொறுத்துட்டு, உண்மையிலேயே நாங்கெல்லாம் இருந்தது என்னன்னா செவிடங்காதுல சங்கூதுன மாதிரி அமைதியா இருந்தோம். நாங்க இவங்க செஞ்ச இந்த அராஜகத்துக்கெல்லாம் நாங்க சண்டை போட்டிருந்தோம்னா பெரிய அளவுல வந்திருக்கு நடக்காதவற்றை. இப்ப நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் அணியில இருந்தே ஒரு பேப்பரை இது மாதிரி ரெடி பண்ணி அவர் வீட்டுக்குள்ள கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை வந்து எப்படியாவது நிப்பாட்டிடுவோம், மக்கள் வந்து தொப்பி சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராயிட்டாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணி உள்ள போட்டுக்க கூடாதுன்னு கேட்டா உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் தொப்பியை போட்டு காசு கொடுத்தா உண்டா அப்படினா, சரி உங்க ரூம்லயே ஒரு பேப்பர்ல யாரோ ஒருத்தர் பேப்பர் தூக்கி உள்ள போட்டா உண்டா, எங்க ஒருத்தர் வெளிய தூக்கி போட்டாரா, யாரோ ஒருத்தர் தூக்கி பேப்பர் உள்ள போட்டா, எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தர் இல்ல. எந்த வண்டியிலயாவது அமைச்சர்கள் வண்டியிலயோ எங்களை மாதிரி நிர்வாகிகள் வண்டியிலயோ இல்ல தேர்தல் வேலை பார்க்கக்கூடியவங்க வண்டியிலயோ நாங்க இத்தனை கோடியை பிடிச்சோம், இவங்க கொடுக்கும்போது பிடிச்சோம், நாங்க இந்த வண்டி போகும்போது ஆர்கே நகருக்குள்ள இருக்கும்போது பிடிச்சோங்கிற எந்த ஆதாரமுமே இல்லாம ஒரு ஷீட் அவங்க தலைவர்கள் அவ்வளவு அனுபவம், அவங்க தான் அதுக்கு தான் அருமையான வார்த்தை போட்டிருக்காங்க, சிஸ்டமேட்டிக்கா நடந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டு கேட்கறது சிஸ்டமேட்டிக். நாங்க என்ன அம்மாவுடைய உடலையும் தேசிய கொடியை போத்தி அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணணும். நாங்க சிஸ்டமேட்டிக்கா மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், ஆளுங்கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம், தொடர்ச்சியா அம்மா விட்ட பணிகளை செய்யணும்னு சொன்னதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, தொப்பியை அவங்க ஏத்துக்கிட்டாங்க, எங்களை ஏத்துக்கிட்டாங்க. நாங்க போய் அவங்களோட உட்கார்ந்து பேசி செய்த திட்டங்கள்லாம் சொன்னோம். நீங்க இவங்க அணியிலேயே கொண்டு போய் விஜயபாஸ்கர் வீட்டில் ஒரு ஷீட்டை போட்டுட்டு அவங்க தான் சோசியல் மீடியாவை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய, நீங்க சொன்ன இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு எத்தனை போன் வரப்போகுது. விஜயபாஸ்கர் மகிழ்ச்சி அடைவார், ஏன்னா இந்த பாயிண்ட் அவரே யோசிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வருமானத்துல எங்க வீட்டுல யாரோ தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி வீட்டுல இருந்து வெளியே தூக்கி போட்டு யாரோ கேள்விப்பட்டிருப்பாங்க, வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு கேள்விப்பட்டு கேள்விகளை ரொம்ப தாமதமா உங்கள்ட்ட வர்றதுக்காக மன்னிக்கணும். நீங்க
தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு அரசியல் கட்சியாலும் சரி, நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நியாயமான அரசியல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத பல முறை நீங்க வலியுறுத்திட்டு வந்திருக்கிறீங்க. இந்த தேர்தல் ஆணையம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம், இது ஒரு பிள்ளையார் சொல்லியா பார்க்கலாம் சொல்லி பாராட்டாம தேர்தல் ரத்து பண்ணா எல்லாம் சரியாக போயிடுறதா, காங்கிரஸ் பாஜக தன்னுடைய உள்நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கிறது அப்படிங்கிறது, அந்த மாதிரி விமர்சனம் எந்த வேலை நியாயம்? பாண்டே, தயவுசெய்து 1 மணி நேரம் கழிச்சு என்னை கூப்பிட்டுருக்கிறீங்க. ஸோ நான் ஐ ஹவ் பீன் பேஷன்ட்லி வெயிட்டிங் ஃபார் யூ. எனக்கு ஐ நீட் சம் டைம். அதாவது இப்போ முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல் பதில் இந்த அரசியல் கட்சிகள் இப்படி சொல்லியிருப்பதற்கு காரணம் பெரிய விரக்தி. ஏனென்று சொன்னால் ஏறக்குறைய கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதை போன்ற 2 தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டு பணம் பரிமாறப்பட்ட குற்றத்திற்காக அதற்கு பிறகு அதே தேர்தல் மீண்டும் நடத்தப்பட்டு அதே வேட்பாளர்கள் போட்டி போட்டு அவர்களில் ஒருவரே வென்று தேர்தல் முடிந்துவிட்ட காரணத்தினால் இதை போன்று ஒத்திவைப்பதால் என்ன பயன் என்பதை பற்றிய ஒரு விரக்தியும் வேதனையுமான பதில்கள் தான் அரசியல் கட்சிகளிடமிருந்து வரக்கூடிய பதில்கள் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதில் நான் 3 கோணம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலில் சகோதரி கோகுல இந்திரா அவர்களுக்கு, அதாவது அவங்க இந்த ஜெனியூன்னஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட்டை அவங்க கொஸ்டினே பண்ண முடியாது. ஏனென்று கேட்டால் இன்னைக்கு காலையில் டாக்டர் பாலாஜி அவர்கள் பகிரங்கமாக ஒத்திருக்கிறார், எனக்கு அமைச்சர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது உண்மைதான். அந்த பணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் டாக்டர் பீல் அவர்களுக்கு தங்கும் அகாமடேஷன் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட பணம் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே பணம் கொடுக்கப்பட்ட கணக்கிலே 5 லட்சம் ரூபாய் அவரிடம் கொடுக்கப்பட்டதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஜெனியூன்னஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் சகோதரி கோகுல இந்திராவோ மற்றவர்களோ மறுக்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். திரு பீட்டர், 89 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணம் வேறு, டாக்டர் பாலாஜி அவருடைய பெயர் குறிப்பிடக்கூடிய 5 லட்சம் ரூபாய்க்கான ஆவணம் வேறு. இத உங்களுடைய கவனத்துக்காக மட்டும் 89 கோடி ரூபாய்க்கான ஆவணத்துல அந்த ஆவணத்தில் பரிமாற்றம் செய்யப்படல. ஃபார் இன்ஃபர்மேஷன் சார். பஞ்ச் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அந்த பஞ்ச் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற என்ட்ரியை ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் கிளியரா ஒத்துக்கொள்ளும் போது அந்த பஞ்ச் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் முடிவு. ரெண்டாவது, இப்போ நம்ம சொல்ல முடியுமா தெரியல, சம் லூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி இருக்குது. அவங்க பஞ்ச் ஆஃப் பேப்பர் சொல்லல. உங்களுக்கு தகவலுக்காக uninterrupted 3 minutes. மன்னிக்கிறேன். I want an uninterrupted 3 minutes. You please have the complete time sir. No issues sir. நம்ம வாசகர்களுக்கு தப்பான தகவல் பேர் விடாங்கறதுக்காக சொல்ல வரேன். 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குங்கறத டாக்டர் பாலாஜி ஏற்றுக்கொண்டிருக்கார், உண்மை. 5 லட்சம் ரூபாய் குறிப்பிடப்பட்டிருந்த ஆவணம் வேறு. இந்த 89 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்டு வைஸா வாக்காளர் வைஸா கொடுக்கப்பட்டிருந்த ஆவணம் வேறு. அது மட்டும் தான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னீங்க all these papers were recovered with the signature of the parties present. Yes. அதுல இந்த 89 கோடி ரூபாய் ஆவணமும் அந்த பார்ட்டிகளுடைய ரெக்கவர் பண்ணப்பட்ட இடத்துல கையெழுத்தோட தான் பெறப்பட்டிருக்கிறது. எஸ் எஸ், உண்மை. அதே இதுல இந்த டாக்குமெண்டும் அதை போல தான் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு 10 டாக்குமெண்ட் இருக்கிற இடத்துல சீஸ் பண்ண இடத்துல ஒரு டாக்குமெண்ட்டுடைய ஜெனியூனஸ் ஒத்துக்கொள்ளப்பட்டால் அந்த சீசர் இட்செல்ஃப் பிகம்ஸ் லீகல் அண்ட் ஜெனியூன். இது இந்த ப்ராபபிலிட்டியை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ரெண்டாவது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டர் இன்னைக்கு மற்ற எல்லாரையும் வெளியே கொண்டு போயிடுச்சு. இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரே ஆர்டர் வெரி ஸ்பெசிபிக் அபவுட் த ரெக்கவரிஸ் மேட் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் ஸ்ரீ விஜயபாஸ்கர். ஆகவே மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது இந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் பேசுறாங்க. எல்லா கட்சிகளை பத்தி தானே பேசணும். ஒரே ஒரு கட்சி பத்தி பேசுறது பாரபட்சமா கருதப்படாது. அப்படி இல்ல. நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க, ஆர்கே நகர் தேர்தல் ரத்து அவமானமானு கேட்டிருக்கிறீங்க. ஆர்கே நகர் தேர்தல் ரத்து எந்த ஆர்டரை பற்றி பேஸ் பண்ணது? அந்த ஆர்டர்ல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? நாம் இப்பொழுது மற்றவைகளை எல்லாம் உள்ளே கொண்டு வருவது எதற்காக என்று சொன்னால் அதை டைல்யூட் பண்றதுக்காகத்தான். இதை கொண்டு வந்தா உள்நோக்கம் இருக்கும். திரு பீட்டர், நீங்க சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் பல விஷயங்களை குறிப்பிட்டே வருது. 3 இடங்கள்ல அதிமுக அம்மா பிரிவை சொல்றாங்க, ஒரு இடங்கள்ல அதிமுக புரட்சி அம்மா பிரிவை சொல்றாங்க, மற்றபடி தனிநபர்ல மட்டுமே சொல்றாங்கன்னு சொல்லும் போது இந்த 2 பேர் மட்டுமே பொருள் கொள்வாங்க. சாதாரண மக்கள் எப்படி பொருள் கொள்வாங்க? ஓ, இந்த 2 பேர் மட்டும் தான் தப்பு செஞ்சிருக்காங்க, அதனால தான் வந்திருக்கு, அப்படி தான் பொருள் கொள்ள முடியும். அதான் உண்மை சொல்றீங்க. இந்த ஆபரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் தி ஆர்டர் நீங்க தயவு செய்து படிக்கணும். ஆபரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் தி ஆர்டர் என்ன சொல்லுது? Incriminating documents in the form of overall money distribution charts,
to several leading political executives and functionaries totaling 89 crore were found from the premises of Dr. Vijay Bhaskar. இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஆபரேட்டிங் போர்ஷன் ஆஃப் தி ஆர்டர். ஆகவே இதுல என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். நான் இப்போ வந்து பிஜேபிக்கு சகோதரி வானதிக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறேன். இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கேட்டு 3 கடிதம் எழுதியிருக்கிறார். எதற்காக எழுதியிருக்காருன்னா, இதற்கு முன்னால் எப்படின்னு கேட்டீங்கன்னா பூத் கேப்சரிங் வந்து இதே மாதிரி இருந்துச்சு, இந்தியா பூரா பரவி இருந்தது. அப்போ பூத் கேப்சரிங்னால ஒரு தேர்தலை கவுண்டர்மேன் பண்ணலாம், ஒரு கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தான். இப்போ கேஷ் ஃபார் ஓட்ஸ் இதையும் அந்த அமெண்ட்மெண்டோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னால குறைஷி 2 முறை பிஜேபி அரசாங்கத்திற்கு எழுதியிருக்கிறார். இப்பொழுது உள்ள கமிஷனர் வந்து 3 முறை எழுதியிருக்கிறார். ஆனால் பிஜேபி அரசாங்கம் இதுவரை அந்த அமெண்ட்மெண்ட்டை பார்லிமெண்ட்ல கொண்டாடுவதற்கு என்ன முயற்சியும் எடுக்காமல் சகோதரி வானதியை போன்றவர்கள், சகோதரி தமிழிசையை போன்றவர்கள், ராஜாவை போன்றவர்கள் மேடைகளிலே மட்டும் தர்மம் நியாயம் பேசுவது என்ன வகையில நியாயம்? இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த அரவக்குறிச்சி அதுல தேர்தலில் கைப்பற்றின பணத்துல இன்கம் டாக்ஸ் வந்து இப்பொழுது ஹைகோர்ட்ல என்ன அஃபிடவிட் போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, that money may be treated as undisclosed income of the concerned persons முடிச்சிட்டாங்க. இது எந்த வகையில வந்து நியாயம்? இதே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சீஸ் பண்ணிட்டு கேஸ் வந்து அதனுடைய கனாகனம் மறைஞ்ச பிறகு ஹைகோர்ட்ல 2 பார்ட்டி அன்புநாதன் வீட்டில் வந்து ஒரு ஆம்புலன்ஸே மத்திய அரசு எம்பளத்தோட பிடிச்சாங்க. சிபிஐ என்கொயரி வந்தது. அதுக்கு என்ன முடிவு வந்தது? அந்த விரக்தினால்தான் எல்லா அதிகாரிகளும் சொல்கிறார். இப்பொழுது கூட்டத்தோடு இவர்களும் சேர்ந்து கொண்டு பாஜகவை சேர்ந்தவர்களும் சகோதரி நம்ம இந்த கோகலேந்திரா கட்சியை சார்ந்தவர்களும் அவர்களும் கோஷம் போடுவது வந்து நியாயம் இல்லை. இல்ல அதான் நீங்க சொல்றபடி பார்த்தா இவ்வளவு முறைகள் நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது. எனவே ரத்து பண்றது சரியில்லை நீங்க சொல்லணும். இவ்வளவு முறைகள் நடந்திருக்கு, அதனால எதுக்கு ரத்து பண்றீங்கன்னு கேட்டா என்ன நியாயம்? இல்ல, நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன். ஒரு விரக்தியினுடைய வேகம் தான் இது. என்ன நடக்கும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கை மீது அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை. நான் கோபாலசாமி அவர்கள் இருக்கின்ற போது என்ன பேச விடுவீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஷுட் அட்ரஸ் தி சுப்ரீம் கோர்ட் ஆஸ் இன் எ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இதை போல ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, எங்களுக்கு பவர்ஸ் இல்ல, இதை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு நாங்க எங்கிட்ட இருக்கிற அவ்வளவு டாக்குமெண்ட்ஸையும் நாங்க கொடுக்கிறோம், ஒரு சிபிஐ போட்டு இதை விசாரிச்சு இந்த விசாரணை முடிந்து யார் குற்றவாளின்னு தெரிகிறதோ அவர்களை தனிநபராக இருந்தால் அவர்கள் ஃபார் லைஃப் they should not contest election. If it is a party, it should be deregistered or derecognized. இதை பண்ணால் ஒழிய இந்த கேஷ் ஃபார் ஓட்ஸ்னால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம். இதுல வந்து வாக்காளர்களை நீங்க சொல்லக்கூடியது வந்து இன்னைக்கு வரைக்கும் சட்டத்துல வாய்ப்பில்லாத விஷயங்கள் தேர்தல் ஆணையம் செய்வது, சட்டத்துல தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துல எது வாய்ப்புள்ள விஷயமோ அதை செய்யறது. ஒரு கட்சியை நாம் ஏற்கனவே கேட்டேன், ஒரு கட்சி இன்னைக்கு அவங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யறதா இருந்தா எந்த கட்சியை பண்ணுவீங்க? அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு தேர்தலே போட்டியிடல. அதிமுக அம்மா அணிஞ்சு ஒருத்தர் கட்சி போட்டா ஓகே, இந்த தேர்தல் அந்த கட்சி போயிட்டு போகுது சொல்லி அவங்க சந்தோஷமா சரின்றுவாங்க. அப்ப டெக்னிக்கல் பிரச்சனை நிறைய இருக்கு இல்லையா? நான் அதற்காகத்தான் சொன்னேன் அந்த வேட்பாளரை வந்து நீங்க லைஃப் லாங்கா டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்ல அதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற இன்னைக்கு நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்க ஏற்கனவே வந்து இன்னைக்கு வந்து இப்ப எலெக்ஷன் சிம்பிள் பெட்டிஷன் இருக்குல்ல, அந்த சிம்பிள் பெட்டிஷன்ல வந்து அவங்கள ரெகக்னைஸே பண்ணலன்னா அவங்க எப்படி how will they get symbols? இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாங்கிற கட்சியை எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கலன்னா வேர் இஸ் தேர் லோக்கல் ஸ்டாண்டர்ட் டு ஃபைட் ஃபார் தி சிம்பிள் அலாட்மெண்ட்? நீங்க அது வேற இது வேற தெரியாதா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 122 எம்எல்ஏக்கள் என்னவாங்க, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 40 எம்எல்ஏக்கள் என்னவாங்க? அவங்க ரெட்டல கிடையாதா? அவங்க ஏடிஎம்கே கிடையாதா? அந்த பார்ட்டி தானே, நீ அந்த பார்ட்டியை தானே பனிஷ் பண்ண சொல்லுவான். அந்த பார்ட்டி டீரெஜிஸ்டர் பண்ணா அதனுடைய கான்சிக்வென்சஸ் they have to face. இல்ல அதான் சொல்றேன், பார்ட்டி எந்த பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? அதிமுக அம்மா அப்படிங்கிற பார்ட்டியை தானே டீரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சிம்பிள் அலாட்மெண்ட் அதிமுகங்கிற எம்எல்ஏஸ் ரெட்டலையில் இருக்கிற எம்எல்ஏஸ் அவர் டீரெகனைஸ் பண்ண சொல்றது அதிமுக அம்மா அணியா. எஸ், ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அம்மா அணி இல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மா அணியில தான் இருக்காங்க. பழனிசாமி அவர்கள் சொல்றது அம்மா அணியில தான் இருக்காங்க. என்ன புது கதையை புரிஞ்சிட்டு நீங்க பிரிஞ்சு போன ஒரு குட்டை துக்குடா
நீங்க கொஞ்சோண்ட போயிட்டு நாங்க மெஜாரிட்டியா இருக்கிறோம், நீங்க என்ன எங்களை பேசுறீங்க? நீங்க சும்மா 4 பேர் போயிட்டு ரெட்டலை யாருமே முடக்க முடக்க கூடாதுல முடக்கிட்டாங்களே. கூடாதுன்னு அவங்க பேசுறதுக்கு அதுல ஜனநாயகமே கிடையாது. ரெட்டலையை முடக்குனதே அவங்க தானே. ரெட்டலையை முடக்கணுங்கிற அத்தனை வேலைகளை பார்த்ததே அவங்க தானே. நான் வந்து யார் பேசும்போது நான் இன்டர்வியூ யார் பேசும்போது நான் இன்டர்வியூ பண்ணல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்பொழுது நீங்க இந்த அண்ணா திமுக அம்மாங்கிற கட்சியை நீங்க டீரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா they will lose their claim to request for the 2 leaf symbol. அதற்கு பிறகு அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாலே ஆஜராக முடியாது. இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அவங்க ரெகக்னைஸே ஆக முடியாது. அப்படிப்பட்ட செயின் ஆஃப் கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, உடனடியாக வர முடியாது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லன்னு உடனே எங்களை போட்டு புதைக்கணும்னு நினைக்காதீங்க. மக்கள் எங்க பக்கத்துல தான் இருக்காங்க. மக்கள் எங்க பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க எப்படியாவது குறுக்கு வழியில எங்களை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அது நடக்காது. இருக்காங்க, நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்தையும் நீங்க காங்கிரஸ்ல நீங்க இவங்க திமுகவோட சேர்ந்து அவங்க மேல எஃப்ஐஆர் இல்லையா இந்த ஆர்கே நகர்ல? நீங்க இப்படி எல்லாம் வந்து உங்களால எதுவுமே வர முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து இந்த மாதிரி எப்படிமா நடக்கும் சந்தர்ப்பத்துக்காக நீங்க பல கட்சிகள் போறது சந்தர்ப்பத்துக்காக அவங்க வேணும், சந்தர்ப்பத்துக்காக இவங்க வேணும். தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்றதுக்கு டெல்லியில போய் சொல்றதுக்கு வெட்கமா இருக்கு. ஆகவே நீங்க முதல்ல பேசாதீங்க. நீ சகோதரி கோகுல இந்திராவுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பேசும்போது நாங்கெல்லாம் கேட்டுக்கொள்றோம். நீங்க பேசும்போது நாங்கெல்லாம் கேட்டுக்கொள்றோம். நாங்க பேசும்போது நீங்க எப்படி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது when you don't have stuff you make noise. நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்ல எந்த குவாலிட்டி இல்லன்னு சொன்னா நீங்க சத்தம் போடுறீங்க. அதாவது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து மீறி நீங்க பேசும்போது இந்த ஆர்டர் வந்து ஸ்பெசிபிக் ஆர்டர். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரியா இருந்தவங்க, ஒரு அமைச்சரா இருந்தவங்க, நீங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எலெக்ஷன் கமிஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அங்கீகரிக்கப்பட்ட எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டரை நான் ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க சொல்றது நீங்க எப்படி நியாயமாக இருக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டோம், எலெக்ஷன் கமிஷன் சொல்றதை ஏத்துக்க மாட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதை ஏத்துக்க மாட்டோம். அப்ப இந்த ஊர்ல உங்களுக்குன்னு தனி கட்சி நடத்த முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை எடுத்தால் ஜனநாயகம் வந்து கேலி கூத்தாகிவிடும். தேர்தல் ஆணையம் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள்கிட்ட முதல் கட்டமாக தெரிஞ்சுக்க விரும்பக்கூடிய விஷயம், நீங்கள் தேர்தலையே போட்டியிடல, பணம் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டது, நீங்கள் எல்லா கட்சியுமே சேர்ந்தா புகார் சொல்ல போறீங்க, யாரோ ஒரு கட்சி மட்டுமே சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லை. அப்போ இது ஒரு நல்ல விதமான நடவடிக்கை எடுத்தாங்க, மக்களே கூட கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க, மக்களையும் கூட கெடுக்க அரசியல் கட்சிகள் பார்க்குது, அப்போ தூய்மையான தேர்தல் வழிவகுக்காது அப்படிங்கிறனால இந்த தடை செய்யப்பட்டது நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்காம, இல்லை இப்படி தடை பண்ணுறீங்களே, இது வந்து உள்நோக்கத்தோட கூடியது, பாஜகவை சந்தேகிக்காமல் இருக்க முடியும்னு சொல்றது என்ன நியாயம்? திரு பீட்டர் அவர்கள் சொன்னது போல இது வந்து விரக்தியின் வெளிப்பாடு மட்டும்தானா? கேள்வி ஆமா 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 திரு திருமாவளவன் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். தேர்தல் ரத்து செய்யப்பட்டதுக்கான உங்களுடைய கண்டனம் எதனால் அப்படிங்கிறது கேள்வி. தேர்தல் ஆணையம் ஓரிரு நாள் இடைவெளியில் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதுதான் பல்வேறு ஐயங்களுக்கு இடமளிக்கிறது. இது பச்சை பிள்ளை கூட சொல்லும் இடைத்தேர்தல் என்பது எப்படி நடக்கும் என்று. ஏதோ தேர்தல் ஆணையம் 312 பறக்கும் படைகளை அமைத்து யாரும் தப்பு பண்ணாமல், அத்துமீறல் செய்யாமல், தவறு இழைக்காமல் தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கு முயற்சித்ததை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்குகிறதா என்பதுதான் இப்போது எழுந்துள்ள கேள்வி. இதில் யாருக்கு பாதிப்பு என்பதல்ல பிரச்சனை. திமுகவுக்கு பாதிப்பா, அதிமுகவுக்கு பாதிப்பா என்பதல்ல பிரச்சனை. ஜனநாயகத்துக்கு பாதிப்பு. குற்றமிழைத்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றம் இழைக்காத மற்ற வேட்பாளர்கள் இதில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கடுமையாக உழைத்த உழைப்பு, அவர்கள் செலவு செய்த தொகை, அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த காலம் எல்லாம் விரயம். இல்ல, நீங்க சொல்றபடி முறைகேடு செய்த ஒருவர் வெற்றி பெற்றிருந்தால் மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் லாபமா? முறைகேடு செய்த ஒருவர் முறைகேடு செய்தாரா என்பதை விசாரித்து அவர் முறைகேடு செய்திருந்தால் அவருடைய தேர்வு செல்லாது என்று தேர்தல் முடிவுக்கு முன்பே கூட அறிவிக்கலாம். தேர்தல் முடிவுகளை கூட தள்ளி போடலாம். தேர்தலை நடத்தி முடித்துவிட்டு தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை தள்ளி போட்டு 2 மாதங்களுக்கு பிறகுதான் நாங்கள் எண்ணுவோம், இந்த தேர்தல் முறைகேடு, ஊழல் முறைகேடு குறித்து நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம்,
அந்த விசாரணை முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை நடக்கும். வாக்கு எண்ணிக்கையின் போது யார் முறைகேடு செய்தாரோ அவர் வெற்றி பெற்றதாக இருந்தால் அந்த தேர்வு செல்லாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். வாக்கு ஒரு வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது. அது வந்து ஸ்க்ரூட்டனியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா அது நீக்கம் செய்ய முடியாது. நீதிமன்றம் சென்று நிரூபித்து மேல்முறையீடுகள்லாம் முடிந்த பிறகுதான் வாய்ப்பு. அது கிட்டத்தட்ட சாத்தியமில்ல, ஃபியூட்டல் எக்ஸசைஸ் தான் அது. அப்படி இப்ப கூட வந்து தேர்தல் இன்னும் 6 மாதத்துக்கு பிறகுதான் நடத்துவார்கள் என்றெல்லாம் வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தள்ளி போடுவதில் ஒன்றும் தவறில்லை. உயர்நீதிமன்றத்திலே அல்லது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடலாம். இதுக்காக வந்து உயர்நீதிமன்றம் போகணும், உச்சநீதிமன்றம் போகணும் அவசியம் இல்லை. தேர்தலை நடத்தி முடிக்கணும். ஏன் தேர்தலை ஒரு நாள் இடைவெளியில் தள்ளி வைக்கணும்? நடத்தி முடிச்சா பர்பஸே காலில. நீங்க இயல்புல என்ன சொன்னீங்க? தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் எல்லா வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு பறிக்கப்பட்டது சொல்றீங்க இல்லையா? ஒருவேளை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய வேட்பாளர்கள்ல யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் நீங்க சொன்ன அத்தனை வேட்பாளர் பாதிப்புள்ளாயிருப்பாங்களே. இல்லையே, வெற்றி பெற்றால் அவருடைய தேர்வு செல்லாது என்று அறிவிக்கலாம். அறிவிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. இல்ல முன்கூட்டியே தேர்தல் ஆணையர் முடிவு செய்யலாம். இல்ல நீதிமன்றம் இல்ல, தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் ஆணையம் அப்படி முடிவு செய்ய முடியாது. நீதிமன்றம் சென்று தீர்ப்பாகி மேல்முறையீடுகள் முடிந்த பிறகுதான் சாத்தியம். உங்களுக்கு பல தேர்தல் வழக்குகளை நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாம் சொல்லுகிறோம், தேர்தல் ஆணையம் என்பது வெறும் அவுட் சோர்சிங் ஏஜென்ட் மாதிரி தான் வேலை செய்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லாமல் எதற்காக அந்த வேலையை அது செய்ய வேண்டும்? இவ்வளவு அத்துமீறல்கள் நிகழ்கிற போது அதை வேடிக்கை பார்ப்பதற்காகவா தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையத்திற்கென்று சட்டப்பூர்வமான கடமைகளை ஒப்படைக்க வேண்டும், அதிகாரங்களை ஒப்படைக்க வேண்டும். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி எலக்டோரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக வழிமுறைகள்ல உங்களால பல விஷயங்கள் ஒரு ஆதங்கமா மட்டுமே இருந்தாலும் கூட உங்களை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த தேர்தல் பாதையை வேண்டாம் சொல்லிட்டு வெளியே போல, இதுக்குள்ள உங்களால ஆனந்த முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. அது போல தேர்தல் ஆணையம் தன்னுடைய வரம்புக்கு உட்பட்டு சக்திக்கு உட்பட்டு செய்யுது. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, இதை வந்து வெறும் மேம்போக்காக ஒரு சாதாரண அரசியல் ஈடுபாடு இல்லாத ஒரு குடிமகன் சொல்லுவது போல் இதை நாம் சொல்ல முடியாது. அதாவது தேர்தல் ஆணையம் ஏதோ ரொம்ப நேர்மையான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு, நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு முயற்சித்ததை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆணையம் நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்றீங்களா? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கைப்பாவையாக இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இல்ல, ஒரு சென்னை மாநகரத்துடைய கமிஷனர், போலீஸ் கமிஷனர்ல இருந்து கிட்டத்தட்ட 28 அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மாற்றப்பட்டிருக்காங்க. வருவாய் அலுவலர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. எந்த அரசுவால் உள்ள அனுமதிக்கப்படல. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பொய்யான தோற்றத்தை, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் கமிஷனரை மாற்றுவதனால, இன்ஸ்பெக்டர் மாற்றுவதனால புதிதாக நியமிக்கப்பட போகிற அதிகாரிகள் அச்சப்பட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுவதை கேட்டு அவர்கள் கடமையாற்றுவார்கள் என்று நாம் நம்ப முடியுமா? அவர்களும் மறுபடியும் இந்த ஆளுங்கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் தான் புதிதாக வந்து அமர்கிறார்கள். காவல்துறை என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. காவல்துறை என்பது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. மாநில அரசு அவர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கு கீழே தான் அவர்கள் வேலை செய்ய. உங்களுக்கு தெரியும், வருமான வரித்துறை அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டாங்க, பாராமிலிட்டரி துணை ராணுவ படையினர் கொண்டு வரப்பட்டாங்க, மத்திய அரசு ஊழியர்கள் கொண்டு வரப்பட்டாங்க, பிற மாநில அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த தேர்தலுக்கும் பயன்படுத்தப்படாத அளவுக்கு அதிகமான பார்வையாளர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இவ்வளவு விஷயத்துக்கு மேல ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி செய்ய முடியும் நினைக்கிறீங்க? அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது பிழை இல்லை, அரசாங்கத்தின் மீது தான் பிழை. அரசாங்கம் அந்த அளவுக்கு வலுவில்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் எல்லா படை பரிவாரங்களையும் வைத்துக் கொண்டு அங்கே உள்ளே போகிற 100 கோடி ரூபாயை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அரசு தேர்தல் ஆணையத்தை இயக்குகிற அரசு வலுவில்லாத அரசாக இருக்கிறது, பலவீனமான அரசாக இருக்கிறது, ஆற்றல் இல்லாத அரசாக இருக்கிறது, துப்பில்லாத அரசாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க மத்திய அரசு சொல்றீங்களா, மாநில அரசு சொல்றீங்களா? இல்ல, தேர்தல் ஆணையத்தை மத்திய அரசு தான் சொல்றேன். மத்திய அரசு தான் சொல்றேன். மத்திய அரசு தான் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, நாம் என்ன நினைக்கிறோம்னா, இதுல திமுகவுக்கு பாதிப்பா அதிமுகவுக்கு பாதிப்பா என்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கு பாதிப்பு. இங்கே தமிழகத்தில் அரசியலில் காலூன்றுவதற்காக, வேரூன்றுவதற்காக பல்வேறு சதித்திட்டங்களில் மத்திய அரசு ஈடுபடுகிறது என்பதை பச்சை குழந்தை கூட சொல்லும். அந்த உங்களுக்கு தெரியும். நான் கூட வானதியை பக்கத்துல வச்சுக்கிட்டே நான் தைரியமா சொல்றேன், இந்த தேர்தலில் திரு கங்கை அமரன் வெற்றி பெறுவார் என்று யாருமே சொல்லல. திரு டிடிவி தினகரனா, திரு மதுசூதனா, இவர் மருது கணேசா அப்படின்னு பேசப்பட்டது. பெற வேண்டும் என்பதல்ல நோக்கம். அவங்க 3 பேரும் தான் பேசப்பட்டது என்பதல்ல நோக்கம்.
கங்கை அமரன் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல நோக்கம். திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதிமுக வீழ்ந்தால் திமுக பலம் பெற்றுவிடும், திமுகவும் பலம் பெறக்கூடாது. இந்த தேர்தலில் யாரும் ஒருவர் வெற்றி பெறுவதையும் பாரதிய ஜனதா அரசு விரும்பவில்லை. ஏதாவது ஒரே ஒரு கேள்வி மட்டும் அடுத்த விருந்தினர்கிட்ட போலாம் நினைக்கிறேன். திரு திருமாவளவன் சொல்லுகிறாரா இந்த தேர்தலில் அதிமுகவோ திமுகவோ அதிமுக இரண்டு பிரிவுகளோ எந்த கட்சியுமே முறைகேடில் ஈடுபடவில்லை என்று திரு திருமாவளவன் கருதுகிறாரா? நான் முறைகேடில் ஈடுபடவில்லை என்று யாருக்காகவும் வக்காலத்து வாங்கவில்லை. 100% முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கின்றன. 100% முறைகேடுகள் நடந்த ஒரு தேர்தலை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள்? அது எதற்காக ஒரு நாள் இடைவெளி வரையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், என்ன புலனாய்வு செய்தார்கள்? 7ஆம் தேதி ஒரு மேஜர் ரெய்டு நடக்கு, 7ஆம் தேதி ஒரு மேஜர் ரெய்டு நடக்கு, 7ஆம் தேதி மேஜர் ரெய்டு நடக்கு, 8ஆம் தேதி முடிவுக்கு வருகிறது, 9ஆம் தேதி முடிவு எடுக்கிறார்கள். அவை கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள். ஆனா அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அதற்கும் தினகரனுக்கும் என்ன தொடர்பு, அதற்கும் மற்றவர்களுக்கும் என்ன தொடர்பு, விஜயபாஸ்கர் வீட்டிலே கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுக்கும் இந்த தேர்தல் களத்திற்கும் என்ன தொடர்பு, இதெல்லாம் விசாரிக்கணும். இல்ல யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது மட்டுமே ஆதாரமாக போய்விடுமா? விசாரிக்க வேண்டாமா? அதை உறுதிப்படுத்த அப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை சட்டப்படி உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கிறது, தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அப்படியே கைப்பற்றிய ஆதாரங்களை வைத்துக் கொண்டு குற்றம் இழைக்கப்பட்டு விட்டது என்று நீதிபதி தீர்ப்பளித்து விடுவாரா? எத்தனை டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தாலும் அதை கராபரேட்டிவ் எவிடன்ஸ் என்கிற அடிப்படையில் அதை உறுதிப்படுத்த வேண்டியது நீதிமன்றத்திலே முக்கியமான ஒரு நடவடிக்கை. அது ஒரு நடைமுறை. அது ஆக குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த குற்றத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அப்படி உறுதிப்படுத்தவில்லையே, இன்வெஸ்டிகேஷன் நிகழவே இல்லை, ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கான ஒரு பதில் சொல்ல விரும்புறாங்க திரும்ப வானதி. அதாவது தொடர்ச்சியாக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அத்தனை பேரும் ஒப்புக்கொள்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இத்தனை முயற்சிகளை எடுத்திருக்கிறது. இதுல கடைசியில ஒரு வார்த்தை துப்பில்லாத அரசு, உயர்கிற அரசு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுட்டீங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் ஆணையம். எந்த அளவுக்கு நீங்க அந்த ஆர்டரை படிச்சீங்கன்னா அதுல வெறும் அதிகாரத்தினுடைய தொனி மட்டும் தென்படவில்லை. அதுல மனசு வலியோட தேர்தல் ஆணையம் சொல்லுது, தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் பாசஸ் இதுக்கு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க கொடுக்கக்கூடிய வெளிப்படையான அப்ரூவல் இல்ல டாசிட் அப்ரூவல் அப்படிங்கிற விஷயத்தை கூட தேர்தல் ஆணையம் இந்த ஆர்டர்ல சுட்டி காட்டுறாங்க. நான் அதுல சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். அமெண்ட்மெண்ட்டுக்காக தேர்தல் ஆணையத்தில் கொடுத்ததை பத்தி நீங்க ஏன் இன்னும் விவாதிக்கலன்னு நான் சகோதரர் சொல்ல விரும்புறேன். மார்ச் 2014 தொடர்ச்சியாக அரசாங்கம் தேர்தல் லா கமிஷனுக்கு ரெக்கமெண்டேஷனுக்காக சொன்ன விஷயங்களை முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடியது பாஜக அரசு. மார்ச் 2015 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க லா கமிஷன். அது லா மினிஸ்ட்ரியோட பரிசீலனையில இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம், குறிப்பாக தேர்தலில் பணம் விளையாடுறத பத்தி நம்ம தொடர்ச்சியா குற்றம் சாட்டிட்டு இருக்கோம். நீங்க தொடர்ச்சியா ஜனநாயகத்தை காப்பாத்துறத பத்தி நம்ம பேசுறோமே, பணநாயகத்தை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இப்போ இதோ பிரைம் மினிஸ்டர் மோடி 2000 ரூபாய்க்கு மேல நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்கறதா இருந்தா நீங்க செக் மூலமா கொடுங்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய மூவ் எடுத்திருக்காரு. இது நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டொனேஷன்ல மிகப்பெரிய ஸ்டெப் கிடையாது. அரசியல் கட்சிக்கு 2000 மேல கொடுக்கணும், ஆனா வாக்காளருக்கு 4000 2000 பறக்குதே, வாக்காளர்களுக்கு கொடுக்கிறது இல்லைங்க. அதனால நீங்க தேர்தல் கட்சி ஒரு அரசியல் தேர்தல்ல போட்டியிடக்கூடிய இந்த மாதிரி ஐயா நான் முடிச்சறேங்க. நீங்க எப்படி பேசும்போது நாங்க குறுக்கிடல், நாங்க பேசும்போது கொஞ்சம் அனுமதி கொடுங்க. நீங்க லா கமிஷன் சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷனை முன்னெடுத்திருக்க கூடியது இந்த கவர்மெண்ட் தான். வெறும் பணத்தோட டொனேஷன் பத்தி மட்டும் அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் இல்ல, தேர்தல் வன்முறை, கிரிமினல்களுடைய பின்னணி, அதற்கு பின்பாக தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக நிறைய விஷயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படணும். எந்தெந்த அளவுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், தேர்தலை 2 நாளைக்கு முன்னால ஒத்தி போடலாமான்னு கேட்டா 2 நாளைக்கு முன்னால வரைக்கும் ஆகுது. இது எப்படியாவது இவங்க தடுத்து நிறுத்திட முடியுமான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வேறு வழி இல்லாமல் இந்த தேர்தலை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தடுத்து நிறுத்தி இருக்காங்க. தேர்தலை நடத்தட்டும், அதுக்கப்புறம் அந்த வேட்பாளரை பதவி நீக்கம் பண்றதை பத்தி அப்படின்னு யோசிச்சா ஒரு குற்றத்தை முழுக்க அனுமதித்து விட்டு அதுக்கப்புறம் தும்ப விட்டுட்டு வாழ பிடிச்ச கதையா ஏன் நாம யோசிக்கணும்? இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருப்பதை அத்தனை பேரும் கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம். புகார் கொடுத்துட்டே இருக்காங்க அரசியல் கட்சிகள். இன்னொரு பக்கம் நாம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோமே,
ஒரு புகார் கூட பொதுமக்கள் கிட்ட இருந்து வரலங்கிறது அரசியல் கட்சியாக இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற நாம எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு மக்கள் தாங்கள் வாங்குவது தவறு என்பதை பற்றி வெளிப்படையா நம்ம சொல்ல முடியல. இன்னைக்கு ஒரு இடத்துல அரசியல் கட்சி பணம் கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னா பிசிக்கலா போய் தடுக்க முடியாத நிலைமையில மற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்கிறதான யதார்த்தமான உண்மை. இது எனக்கே நடந்தது. கோவை தெற்கு தொகுதியில தேர்தலில் பணம் கொடுத்துட்டு இருந்த ஒரு அரசியல் கட்சி மறுக்க சென்ற போது அந்த பொதுமக்கள் வாங்கி கொண்டிருக்கிறத நாங்க வாங்குறதை ஏமாத்த எடுக்கிறீங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மனநிலை ஏதோ மகாலட்சுமி வருது நீ ஏமா தடுக்கற இந்த மாதிரி அதான் இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயங்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இந்த தேர்தல் தள்ளி போடுறது மட்டும் இல்ல, இதுல மிகப்பெரிய சீர்திருத்தத்தினுடைய தொடக்கம். இது தமிழகம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது தமிழகத்தை சார்ந்த நம்ம அத்தனை பேரை அவமானப்பட வேண்டிய விஷயங்க. இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நாம அவமானப்பட வேண்டிய விஷயம். சீர்திருத்தம் என்பது அரசியல் சார்ந்ததா, கட்சி சார்ந்ததா, அல்லது வாக்காளர் சார்ந்ததா, தேர்தல் சார்ந்தா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது சீர்திருத்தம் செய்ய போகக்கூடிய கட்சியுடைய பின்னணியை தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. திரு பழனிசாமி அதிமுகவில் திரு பன்னீர்செல்வம் தலைமை ஏற்றுக்கக்கூடிய ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்க விரும்புகிற விஷயம், திரு ஜி ராமகிருஷ்ணன் சொல்றாரு இந்த பிரச்சனையில் திமுக அதிமுக 2 அணிகளும் தொடர்புடையதாக இருக்காங்க. உங்களையும் சேர்த்தே சொல்றாரு. நீங்கள் தினகரன் அவர் மேலே மற்ற கட்சிகள் மேலே நீங்கள் மாறி மாறி புகார் சொன்னாலும் அரசியல் கட்சிகள் 3 பேரையுமே ஒன்றா தான் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த வகையில் அவங்ககிட்ட விலகி நிற்க போறீங்க? அதாவது திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இறுதியாக சுருக்கமாக எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அரசாங்கத்தினுடைய மற்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸினுடைய உதவிகளை பெறக்கூடிய ஒரு பவர் அவங்களுக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து 5 கோடி ரூபா பணம் பிடிச்சிருக்காங்க. அந்த பணம் நோட்டை வச்சா அது யாரோட அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது தெரியும். அதிலிருந்து லீடு எடுத்தாங்கன்னா அந்த 89 கோடி ரூபாய் யாரோட அக்கௌண்ட்லேருந்து ட்ராப் பண்ணினது, என்னைக்கு ட்ராப் பண்ணினது, அது என்ன பர்பஸுக்காக வந்ததுங்கிறது தெரியும். என்ன திரு விஜயபாஸ்கர் கையிலேருந்து ட்ராப் பண்ணிருப்பாரு, இல்லாட்டி தினகரன் ட்ராப் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. யாருகிட்ட இருந்தாலும் அதாவது மணி ட்ரையல்னு சொல்லுவாங்க. நம்மளை விட இன்வெஸ்டிகேட்டிவ் அவங்க திருமதி கோகுலேந்திரா தெளிவாக சொன்னது போல யாருடைய முக்கிய பிரமுகர்கள் கார்ல இருந்து 1 ரூபா கூட நீங்க போனா கூட உங்க மேல முடிச்சிடறேன். ஃபுல்லா நான் முடிச்சிடறேன். அதாவது என்ன செய்யலாம்னா இந்த மணி இல்லீகல் பொசஷன் ஆஃப் ஹியூஜ் கேஷ் பார்த்தீங்கன்னா டிஆர்ஐ வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். நேற்று கூட டெல்லியில் 15 கோடி ரூபாய் வச்சிருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதே மாதிரி சிபிஐ, இன்கம் டேக்ஸ், எலெக்ஷன் கமிஷன் எல்லா ஏஜென்சிக்கும் எழுதி ஒரு கலெக்டிவா அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அப்படிதானங்க வருமான வரித்துறை போயிருக்கு. இல்ல அதான் சொல்லி இன்னும் கூட இது வருமான இல்ல டிஆர்ஐக்கு எழுதணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எழுதலாம். ஒரு எஸ்ஐடி அவர் திரு திருமாவளவன் அவர்கள் கேட்டாங்க. அந்த எஸ்ஐடிங்கிற மாதிரி இந்த ஏஜென்சிஸ்க்கு எஸ்ஐடியை வந்து தேர்தல் ஆணையம் அமைக்க முடியாது. ஆனா இண்டிவிஜுவல் ஏஜென்சிஸ் கிட்ட சொல்லி கலெக்டிவா கோஆர்டினேட் பண்ணி ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லலாம். இல்ல இப்ப இதுல வந்து மத்திய அரசு நேரடியாக தள்ள முடியும். இப்ப வந்து வருமான வரித்துறையிட்ட இருந்து இதை வந்து அமலாக்க பிரிவுக்கு மாற்ற முடியுமாங்கிறது தேர்தல் ஆணையம் கையில கிடையாது. தேர்தல் ஆணையம் அமலாக்க எப்படி வருமான வரித்துறைக்கு எழுதி கேட்கறாங்களோ அதே மாதிரி அமலாக்கத்துறைக்கு எழுதி கேட்கலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எழுதி கேட்கலாம், சிபிஐக்கு எழுதி கேட்கலாம். அந்த எல்லாரும் அவங்க ஒரு குவாஷி கோர்ட் மாதிரி ஆயிருங்க. அவங்க தனியா நீதிமன்ற வேலை பண்ண முடியாது. அதனோட ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது போல அந்த சிம்பிள் கேஸ் இருக்குது. அந்த சிம்பிள் கேஸ்ல வந்து அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு எலெக்ஷன்ல நின்றுக்கிறது திரு தினகரன் அவர்களுடைய அம்மா அணி. அதை டீரெகனைஸ் பண்ணிட்டு ரெட்டலை யாருக்கு அப்படிங்கிற அதை கேஸை முடிவு பண்ணக்கூடிய அந்த ரைட் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை பத்தி திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னாங்க. அந்த 2000 திருமதி வானதி அவங்க கூட சொன்னாங்க 2014 எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் வந்து லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னு. அதுல ஒரு முக்கியமான அம்சமே ஒரு கன்விக்டட் பர்சன் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக அதுல ஒரு முடிவு எடுத்தாலே தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்துரும். சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர் இருக்க முடியாது. அதனால என்ன தினகரன் இந்த இயக்கத்துக்குள்ள கட்சிக்கு அப்பாற்பட்டவராக. தேர்தல் என்பது மக்கள் சார்ந்த விஷயம். கட்சி என்பது அவருடைய சொந்த முடிவு. எந்த கட்சியில யார் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. தேர்தலை போட்டிட முடியாங்க. திருமதி சசிகலா சொல்லிருக்காங்க ஏற்கனவே 10 வருஷம் 4+6 10 வருஷம் போட முடியாது. போட்டி போடுறது அதாவது தடுத்துருக்காங்க. இல்ல அவங்க திரு பீட்டர் அல்போன்ஸ் அவங்க கேட்டதும் அவங்க வானதி அவங்க பதில் சொன்னதும் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை வந்து உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரணும்ங்கிறது. அப்படி நடைமுறைக்கு கொண்டு வரும் பட்சத்தில் திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்க முடியாது. திரு தினகரன் அவர்கள் இந்த அடிப்படை உறுப்பினராகவே இந்த இயக்கத்தில் இல்லாதவர் ஆகிவிடுவார்.
அதைத்தான் நான் வந்து சொல்றேன். இல்ல, அதே மாதிரி Electoral reforms அந்த இல்ல, அதே மாதிரி aspect இன்னொரு- அதுக்கு இல்ல, அந்த நீங்க வந்து aspect உங்களுடைய இது தனிப்பட்ட வேற. நோக்கத்தை மட்டும் தான் அதே சொல்றீங்க மாதிரி தவிர இது வந்து இன்னொரு- எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இல்ல, அதிமுக ரிஃபார்ம்ஸ் மாதிரி தெரியுது. இல்ல, இல்ல. நீங்க அதுல இல்ல எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்ல நீங்க Electoral சொல்ற மாதிரி reforms விஷயங்கள் இருக்கு. இல்ல அது இல்ல எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா அந்த 2015 copy தரேன். நான் அது என்னங்க வச்சிருக்கேன் 4 பக்கத்துக்கு வச்சிருக்கேங்க. திரு ஏபி ஷா அவர்கள் தலைமையில லா கமிஷன் பண்ண ரெக்கமெண்டேஷன்ஸ் சரி, எல்லாமே இன்னும் ஒரு நான் முடிச்சிடுறேன். இதை வச்சு அப்படியே எடுத்துட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் இருங்க. தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி சுருக்கமா. கிரிமினல் பின்னணி பற்றி இல்ல அதே பல மாதிரி விஷயங்களை பத்தி மட்டும் இவங்க தான் கூட வருது. சொன்னாங்க நான் கோயம்புத்தூர்ல போட்டியிடும் பொழுது வந்து அதை தடுக்க முடியலன்னு. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சென்று திரு பொன்முடியை சந்தித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திரு தினகரன் அவர்களுக்கும் ஒரு உடன்பாடு என்ன, நான் பணம் கொடுக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்களா சொல்லக்கூடிய அவதூறு. நீங்க வந்து கட்சி மேடையில் வரும்போது நீங்க கட்டாயம் சொல்லுங்க. இங்க எது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. இது வந்து அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுத்தது. சொல்லிருப்பாங்க திரு பன்னீர்செல்வம் வந்து இன்னொரு பிரமுகர் சந்திச்சாரு, அவங்க எல்லாம் கூட்டணி வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த மேடையில சொல்லலாம். நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல அனுமதிக்க முடியாது. மன்னிக்கிறோம். நிகழ்ச்சி முடிக்க ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கு. திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை இந்த பிரச்சனையில். அதாவது நீங்கள் மிஸ்டர் பாண்டே, இதில் நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இன்று மிகவும் மலிந்து போயிருக்கிற ஓட்டுக்கு துட்டு அல்லது கேஷ் ஃபார் ஓட் என்பதை பற்றிய ஒரு தீவிரமான ஆன்ம பரிசோதனைக்கு நம்மை நாமே உட்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் நேர்மையான ஜனநாயகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இந்த இடைத்தேர்தலை ஒரு வாய்ப்பாக வைத்து தேர்தல் ஆணையம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதிலே வந்து மத்திய அரசினுடைய பங்கு மிக முக்கியமானது. சகோதரி வானதி அவர்கள் கூட 2000 ரூபாய் நன்கொடையை பற்றி சொன்னார். அதில் நான் வந்து அதை வந்து இன்னொரு நாள் கூட நீங்கள் வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதில் வந்து இன்னைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பரேட்ஸுக்கு வந்து மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கிற சலுகை வந்து இதுவரைக்கும் 7.5% ஆஃப் தி ப்ராஃபிட்டை தான் அதில் வந்து இருந்து அவங்க வந்து நன்கொடையாக கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து மோடியினுடைய அரசாங்கம் கொண்டாந்திருக்கிற சீர்திருத்தத்தின்படி அன்லிமிட்டெட் வந்து மணி ஆக்கிட்டாங்க. எந்த கார்பரேட்டும் எந்த கட்சிக்கும் கோடிக்கணக்கில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, எந்த கட்சிக்கு கொடுத்தோம் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டாம் என்றும் இந்த சட்ட திருத்தம் வந்திருக்கிறது. ஆகவே அது உண்மையான எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் அல்ல. சகோதரி வானதி இன்னொரு நாள் பேசணும். அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுறேன். ரெண்டாவது, நீங்க முதல்ல கேட்டீங்க பாண்டே, இதுல வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு போனா என்ன டிஃபரன்ஸ்னு ஒன்னு கேட்டீங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு போனா என்ன டிஃபரன்ஸ்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹஸ் காட் தி பவர்ஸ் டு அரெஸ்ட், இன்கம் டாக்ஸ் கிடையாது. அது ஒண்ணுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். ஆகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் வந்து சஃபிஷியன்ட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆகவே இந்த வகையில் இந்த தேர்தலை வந்து ஒத்திவைப்பதோடு அரவக்குறிச்சியிலையும் அரவக்குறிச்சி தேர்தலை போல செய்து விடாமல் இதில் மத்திய அரசு உண்மையிலேயே நடவடிக்கை எடுத்து, நான் எஸ்ஐடி டீம் எதை கேட்டேன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஷுட் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட்னு கேட்டு சொன்னேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஸ் எ பர்சன் கேன் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் ஏ எஸ்ஐடி. இதை மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு அலாமிங்கா இருக்கு. இதை விசாரிக்கணும்னா எல்லா ஏஜென்சிஸும் வேணும். ஆகவே சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக அவர்களுக்கு உதவுவார்கள். அது ஒன்றுதான் சரியான வழியாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திரு திருமாவளவன், உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை. இந்த இடைத்தேர்தலில் மட்டும்தான் முறைகேடுகள் நிகழ்ந்தன என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்படுகிறது. எல்லா பொதுத் தேர்தல்களிலும் கடந்த சில ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம், மிக மோசமான அத்துமீறல்கள், முறைகேடுகள் மலிந்து வருகின்றன. ஆகவே ஒரு தேர்தல், ஒரு தொகுதிக்கான தேர்தல் என்பதும் உடனே அதை தடை செய்து விட்டோம் அல்லது ரத்து செய்து விட்டோம். ஆனால் பொது தேர்தல்களை ரத்து செய்ய முடியுமா? ஆக இங்கே என்ன அடிப்படையான தேவை என்று சொன்னால், தேர்தல் சீர்திருத்தம் தான் எல்லோரும் சொல்வதை நானும் வழிமொழிகிறேன். ஆனால் முக்கியமாக வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று, வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கிற முறையை தடை செய்ய வேண்டும். அவர்கள் குறிப்பிட்ட சில இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு, ஊடகங்களை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வதற்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இத்தனை லட்சம் தான் செலவு செய்யலாம் என்ற வரையறையை வரையறுத்திருக்கிறது. அந்த செலவு தொகையை வேட்பாளரிடமிருந்து தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே பெற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் அந்த செலவுகளை செய்ய வேண்டும். செலவு கணக்கை வேட்பாளரிடம் தேர்தல் ஆணையம் ஒப்படைக்க வேண்டும். தேர்தலுக்கு பிறகு 30 லட்சம் தான் என்றால் அந்த 30 லட்சம் யார் செலுத்துகிறார்களோ அல்லது 20 லட்சம் செலுத்துகிறார்களோ அதற்கேற்ப செலவை செய்து அந்த கணக்கை தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இப்படி தேர்தல் செலவு செய்வதிலும் பிரச்சாரம் செய்வதிலும்
சில மாற்றங்களை, அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வராமல் மக்களை ஊழல்மயப்படுத்துகிற இந்த நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தலில் எந்தவிதமான பயனும் இல்லை. மக்களை ஊழல்மயப்படுத்துவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நிகழ்கிறது. கவலைக்குரிய விஷயம். வேற எங்கேயும் கூட இங்கதான் கவலைக்குரிய விஷயம். ஆனால் மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். அவர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தையும் வழங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. உங்களுடைய இறுதியான பார்த்து நான் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சிடுறேன். 6ஆம் தேதி, அதாவது இந்த ரெய்டு நடக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு உள்ளாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உரையாற்றும் போது திரு நரேந்திர மோடி, நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு, மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மக்களிடம் திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும், அதற்கான கடுமையான நடவடிக்கை நான் எடுக்க போறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் அடுத்தடுத்து தட நடந்துட்டு இருக்கு. இது ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கமா செயல்படுதுன்னு சொல்லி சொல்லக்கூடியதா, இல்லாட்டி பாஜக பின்னணியிலிருந்து அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஆதாரமா, ஒரு வாய்ப்பா இதை பார்க்க கூடாது? ஜார்க்கண்ட்ல பொதுக்கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின வசனத்தை இங்க கொண்டு வந்து பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, இல்ல அவர் ட்வீட் பண்ணிருக்காரு, பேசுனது மட்டும் இல்ல, அவர் சொல்லிருக்காரு, இது தனியா இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து போட்டுருக்காரு. அதுக்காக சொல்றேன், அவர் பேசுன ஒரு 30 நிமிஷம் பேசினாரு, ஆனா எடுத்தது ஒரு வரி எடுத்து போடுறாரு. என்ன மக்களுக்கு சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? அரசாங்கத்தோட நலத்திட்டங்களா அவங்க கிட்ட பரவலா அந்த செல்வத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அர்த்தம். அதுக்காக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனா வீடு வீடா நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கேன், பால் பூத்துக்காரங்களுக்கு கொடுக்கறது, மளிகை கடைக்கு கொடுக்கறது, லாண்டரிக்காரங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி மெத்தடில் பிரதமர் மோடி சொல்லலைங்க. மக்களோட பணத்தை போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுனா அரசாங்கத்தின் திட்டங்கள் வாயிலாக அவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். நீங்க சொன்னதோட டைரக்ட் பெனிஃபிட் டு ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிஷியரி இதானங்க. நாங்க ஃபீல் பண்ணோம். டிஜிட்டல் இந்தியா, நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நாடு முழுக்க கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆன்லைன்ல பண்ணோம்னா, இங்க கொண்டு போய் கட்சிக்காரங்க இந்தாமா ஆன்லைன்ல இதுதாமா ட்ரெஸ், நீ சூஸ் பண்ணிக்கோ, உன் வீட்டுக்கு பார்சல் அனுப்புறேன்னு சொல்ற வரைக்கும் புது புது யுக்திகளை டிஜிட்டல் இந்தியால கண்டுபிடிச்சத ஆர்கே நகர்ல தான் இன்னைக்கு கண்கூடா பார்த்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்டெப் எடுத்திருக்கு தேர்தல் ஆணையம். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பா நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துட்டே தான் இருக்கு. இது ஒரு தொடர்ச்சி. ஆனா இன்றைக்கு எடுத்திருக்க, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க வேட்பாளர்களோட கன்விக்ஷன் தொடர்பான விஷயங்கள் இப்பதான் கடுமையாக்கப்பட்டிருக்கு. தேர்தல் செலவு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்க செலவு காட்டலன்னு சொன்னா அடுத்த தேர்தலில் நிக்க முடியாத வரைக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு மாறுதல் வந்திருக்கு. அதே போல சொத்து விவரத்தை காட்டணுங்கிறதெல்லாம் கடந்த 3 தேர்தலாக கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு தேர்தல் கணக்குல சொத்து கணக்குல கொடுக்கும் போது அஃபிடவிட் தப்பா போட்டா அதற்கான தண்டனை என்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாறுதல் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆக தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் குறிப்பாக இந்த ஆர்கே நகர் தேர்தலை இந்த தள்ளி போட்டிருக்கிறது மூலமாக மிகப்பெரிய ஒரு செய்தியை, ஏனென்றால் சகோதரர் பாண்டே அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்டாரு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர்ட் அவர்கிட்ட, நீங்க சிம்பிள் ஆர்டர்ல ஒரு அரசியல் கட்சியை சஸ்பெண்ட் செய்யறதுக்கும் அவங்கள டீரெகனைஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும்போது வெறும் தேர்தலை ஒத்தி போட முடியுமா? நீங்க அந்த நடவடிக்கை கூட எடுக்கலாமேன்னு கேட்கிறாரு. நிச்சயமாக வரும் காலத்திலும் இதே மாதிரியான நடவடிக்கைகள் தொடரும் என்றால் தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகளே அவங்களோட அங்கீகாரத்தை ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகளும் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. மத்திய அரசாங்கம் முழுமையாக தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்பட்டதோட விளைவுதான் இன்று அவர்கள் இந்த தேர்தலுக்கு தள்ளி போடுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்புவதற்காக சபதம் பூண்டு புது புது கூட்டணிகளை அமைச்சு களத்துல நீங்க வேகமா செயல்பட்டு இருந்த நீங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் 2 பணப்பலம் பொருந்திய திராவிட கட்சிகள் 2 பேரும் பணம் கொடுத்திருக்காங்க. ஆக இவர்களுடைய இந்த பண பலம் தேர்தலில் ஜனநாயகத்தை கொன்றுவிடக் கூடாது அப்படின்னு நடவடிக்கை எடுக்கும் போது இந்த திராவிட கட்சிகளை காப்பாற்றுவதற்காக எதற்கு ஒரு புதிய அவதாரத்தை எடுக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி நான் சேர்த்து அவர் ரொம்ப அழகா சொன்னார். நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கலங்கிற தெளிவா சொன்னாரு. அதன் மூலமா உங்களுடைய நோக்கத்தை வந்துச்சா இல்லையா? திராவிட கட்சிகளை அழிப்பதற்காக பாஜக அரசு இந்த யுக்தியை பயன்படுத்தின அதற்கான அர்த்தம் திராவிட கட்சிகளுக்கு அவர் வக்காலத்து வாங்குறார் என்பது அல்ல. அதன் மூலமாக பாஜக இதை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கிற அப்படிங்கிறதா நேரம் இல்ல. திருமதி கோவிந்தரா, உங்களுடைய சுருக்கமான இறுதியான பார்வை. நிறைய குற்றச்சாட்டுகள் உங்களை மையப்படுத்தி தான் இல்ல, அம்மா மறைவிற்கு பின்பு எல்லா குற்றச்சாட்டுகளும் எங்களை மையம் வச்சுதான் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நாங்க வென்று வந்திருக்கோம். இந்த சோதனையில இருந்தும் நிச்சயமாக சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டு
மீண்டு வருவோம். மக்கள் எங்கள் பக்கம் இல்ல, ஒரு பக்கம் இருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க, ஒரு பக்கம் என்ன வருமான விசாரணை? வரித்துறை விசாரணை நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் அமலாக்கப்பிரிவுக்கு மாற்றணுங்கிறாங்க. கடுமையான குற்றச்சாட்டுகள், சட்ட ரீதியான நெருக்கடிகள் உங்களை நோக்கி அதிகமா பாயுது. சட்ட ரீதியான நெருக்கடிகள், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவும் அதை சமாளிக்கவும் அந்த நாங்கள் உண்மையானவர்கள் என்பதை நிரூபிக்க நாங்கள் போகின்றோம். தேர்தல் ஆணையம் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் டிசைன்ல செஞ்சிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரெண்டாவது, இது வந்து we have to deal with ஒரு இரும்பு கரம் கொண்டு டீல் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நீங்க உணரலையா? இப்ப அருமைக்குரிய சகோதரி வானதி அவர்கள் சொன்னாங்க 2 கட்சியும் பணம் கொடுத்திருக்கதாகன்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. ஆனா தேர்தல் ஆணையத்துல திமுக பணம் வச்சிருந்ததாக பிடிபட்டு எஃப்ஐஆர் இருக்கு. ஆனா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனா எங்களை பழிவாங்கணுங்கிற நடவடிக்கைகளாலே அப்படின்னா 122 எம்எல்ஏக்களும் 37 எம்பிக்களும் இருக்கும் பொழுது எங்களுக்கு ரெட்டலை சின்னத்தை கொடுத்துருக்கணும். அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்று அவகாசம் சொல்லி எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலைன்னு சொல்லி அவங்க மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுடைய அணியில் லெஃப்ட் அண்ட் ரைட் கையெழுத்து போட்ட அந்த டாக்குமெண்ட்டை ஜென்யூன் டாக்குமெண்ட்னு எடுத்து பார்த்துட்டு ஒரு இன்ஜஸ்டிஸ் பண்ணின மாதிரி அதை நாங்கள் சமாளித்தோம். தொப்பிய மக்கள் மனதில் கொண்டு போகலையா? அதே மாதிரி எத்தனை வழக்குகள் வந்தாலும் எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சட்ட ரீதியாக சமாளிப்போம், உண்மை தன்னையை நிரூபிப்போம். 6 மாசம் கழிச்சு வச்சாலும் சரி, 3 வருஷம் கழிச்சு வைத்தாலும் சரி, அம்மா நாங்கள் கண்டிப்பாக வெல்ல போகின்றோம். எந்த சோதனையை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியது. நிச்சயமாக இந்த கேள்வி எழுப்புனதிலே நீங்க பார்த்திருக்கலாம், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து அப்படிங்கிறது அவமானமா அல்லது அடுத்த வருமானமா அப்படின்னு கேட்கும்போது, அரசியல் கட்சிகள் வென்று விட்டு வந்த பிறகு அரசியல் கட்சிகள் ஏதாவது வருமானம் கிடைக்க போகிறதா அப்படிங்கிற தாண்டி மக்களுக்கான வருமானமாக இது பார்க்கப்படுகிறதா? தேர்தல் வருகிறது, தேர்தல் என்பது திருவிழா நேரத்தில் 4000 2000 6000 இடைத்தேர்தல் ரேட் ஏறிட்டே போது நமக்கான வருமானம் என்று மக்கள் பார்க்காமல், அதே போல அரசியல் கட்சிகள் அவர் மட்டும் ஒழுக்கமா, இவர் மட்டும் ஒழுக்கமா, இவங்க தப்பு செய்யலையா, இந்த கட்சி கொடுக்கலையா, அந்த கட்சி கொடுக்கலையா, அவர் பேர் வந்துச்சா, இவர் பேர் வரலையா என்றெல்லாம் பார்க்காமல் அடுத்தவர்களை தப்பு சொல்வதற்கு, குற்றம் சொல்வதற்கு முன்னால் ஒவ்வொரு அரசியல் கட்சி பிரமுகர்களும் தலைவர்களும் தாங்கள் சரியாக இருக்கிறோமா என்று தங்களை சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அவர்களை தாண்டி அதை மீறி ஒவ்வொரு வாக்காளர் பெருமக்களும் தன்னை சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நாம் என்றைக்கு நம்முடைய வாக்கை 4000 2000 என்று விலை பேசுகிறோமோ அதன் பிறகு ஒரு நாளும் நாம் எந்த அரசியல் கட்சி பெருமளையும் கேட்கக்கூடிய தார்மீக உரிமை இழந்து விடுகிறோம். இது நிச்சயமாக எவ்வளவு கோடி ரூபாய் வந்தாலும் சாமானிய மக்களுக்கு இது வருமானமாக பார்க்கக்கூடாது, இது விற்கக்கூடிய பொருளாக ஒரு அவமானமாக தான் பார்க்க வேண்டும். இந்த கில்ட், இந்த ஒரு கழிவிறக்கம், இந்த ஒரு குற்ற உணர்வு சாமானிய மக்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் அல்ல, ஐநா சபை அல்ல, சிபிஐ இல்ல, உலகத்தில் எந்த அமைப்புகள் வந்தாலும் ஊழல் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.